ஈரோடு வாசல், ஈரோடு வாசவி கல்லூரி சுயநிதி பிரிவு இணைந்து நடத்தும் இணையவழி பட்டிமன்றத்திற்கு அனைவரையும் பேரன்போடு வரவேற்கிறோம். ஈரோட்டில் படைப்பாளர்களை உருவாக்கும் பொருட்டு உருவான இந்த ஈரோடு வாசல் அமைப்பு கல்லூரிகளோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாணவர்களின் திறமையை மேம்படுத்த செயல்பட்டு வருகிறது. அதன் வகையில் பல செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகிறது. இன்று அதன் வழியாக இணையவழி பட்டிமன்றம் திட்டமிடப்பட்டுள்ளது. இணையவழி பட்டிமன்றம் என்பது வாசலுக்கு புதிதல்ல. ஆனால் இங்கு களம் கண்டிருக்கும் மாணவ மாணவிகளுக்கு இது முற்றிலும் புதிதான ஒன்று. மிகச்சிறப்பான தயாரிப்போடு வந்திருக்கும் நம் அணியினர் இருவருக்கும் வாழ்த்துக்களோடு நாம் அனைவரும் கேட்க தயாராகுவோம். நிகழ்வை முறையாக துவங்கி வைக்க திருமதி யசோதா பழனிசாமி அவர்களை வாசல் பட்டயம் வாசிக்க அழைக்கிறேன். நன்றி மகேஸ்வரி. அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு வாசல் உறுப்பினர்களாக நம் படைப்புத்திறன், ஆளுமைத்திறன் மற்றும் உடல் மனநலத்தினை மேம்படுத்திடவும் சமூக பங்களிப்புடன் இளைய தலைமுறைகளுக்கு வழிகாட்டிடவும் நம் அமைப்பு தரும் வாய்ப்புகளை பயன்படுத்தி தேடல் உள்ளவர்களுடன் ஒன்றிணைந்து முழுமையாகவும் சரியாகவும் பயன்படுத்திக் கொள்வோம். எல்லைகளை தாண்டி பயணிப்போம். நன்றி. நன்றி யசோதாக்கா. அடுத்தது வரவேற்புரை. இன்றைய பட்டிமன்றத்திற்காக இணைய வழியில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும், ஈரோடு வாசல் அமைப்பின் வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்களையும், தலைவர், செயலர், பொருளர் உள்ளிட்ட ஆட்சிக்குழு உறுப்பினர்களையும் மற்றும் வாசல் உறுப்பினர்களையும் மற்றும் இதர நட்புகளையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். நன்றி ஸ்ரீவிமன். நமது நடுவர் அவர்களை அறிமுகம் செய்ய இந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் மற்றும் வாசவி கல்லூரியின் கணினி துணை உதவி பேராசிரியராக பணியாற்றி வரும் பி. சங்கீதா அவர்களை நடுவரை அறிமுகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஈரோடு வாசல் மற்றும் ஸ்ரீ வாசவி கல்லூரி சுயநிதி பிரிவு இணைந்து நடத்தும் இணையவழி பட்டிமன்றத்தில் இணைந்துள்ள அனைவருக்கும் என் இணைய மாலை வணக்கம். இப்பொழுது நம்முடைய நடுவராக வந்து தனது வார்த்தைகளால் சிந்திக்க வைக்கும், தனது செயல்களால் சமூகத்தை முன்னேற்றும் பல்வேறு துறைகளில் தனது தடங்களை பதித்திருக்கிறவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமை அடைகின்றேன். ஆரம்ப கல்வியிலிருந்து பெற்றோர் பயிற்சி வரை, மென்மை திறனில் இருந்து குழந்தைகள் வளர்ச்சி வரை அறிவும் அனுபவமும் கலந்த தனித்துவமான பாதையில் பயணிப்பவர். லீலா லேர்னிங் ஸ்பேஸ் நிறுவனர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரி, சான்றளிக்கப்பட்ட ஆரம்ப கல்வி நிபுணர், வேர்ல்ட் ஆஃப் கல்வி நிபுணர், பெற்றோர் பயிற்சியாளர் என்ற பல பட்டங்களை சொந்தமாக கொண்டவர். சமூக பொறுப்பிலும் சாதனை படைத்தவர். ரோட்டரி கிளப் ஆஃப் ஈரோடு நெக்சஸ் செயலாளர், வரம் பிரெஸ்ட் மில்க் வங்கி தலைவர், இந்திய பெண்கள் வலைப்பின்னலின் கேம்பஸ் டு கேரியர் பிரிவு தலைவர், ஈரோடு வாசலின் மாணவர் மற்றும் சமூக நலத்துறை தலைவர். இப்படி பல பொறுப்புகளை சுமந்து சிரித்த முகத்துடன் சாதித்து வருபவர். சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆங்கில இலக்கியம் மற்றும் மொழியியல் துறையில் பல்கலைக்கழக முதல்நிலை தரவரிசையில் இடம்பெற்றவர். குழந்தைகளின் பர்சனல் சென்சரி மோட்டார் திறன்களை வளர்க்க தனித்துவமாக உருவாக்கப்பட்ட லீலா லேர்னிங் ஸ்பேஸ் மூலம் பல இளம் சாதனையாளர்களை உருவாக்கி வருபவர். அவரது முயற்சிகள் குழந்தைகளிடத்தில் மட்டுமல்ல, பெற்றோர்களுக்கும் புதிய தன்னம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளன. லீலா சக்தி என்னும் திட்டம் மூலம் பெண்களுக்கு உறுதியும் சமூகத்திற்கு நல்வழியும் காட்டியுள்ளார். அறிவை பகிர்ந்து அனுபவத்தை பரிமாறி சமூக முன்னேற்றத்திற்காக உழைத்து வரும் இந்த சிறந்த நபரே நம் இன்றைய பட்டிமன்றத்தின் நடுவர் மிஸ்ஸஸ் மதுமதி கார்த்திக் அவர்கள். அவர்களை அறிமுகப்படுத்தியதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. சங்கீதா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். மிக அழகான ஒரு தலைப்பு, மிக அவசியமான ஒரு தலைப்புன்னு சொல்லலாம். நடுவர் வசம் இந்த அரங்கை ஒப்படைக்கிறோம். நன்றி மகேஸ்வரி அக்கா. நன்றி சங்கீதா மேம், ரொம்ப சிறப்பான அறிமுகத்துக்கு. குழுமி இருக்கும் அனைவருக்கும் எனது முதல்கண் வணக்கங்கள். ஒரு ஆசிரியர் தினம்,
ஓணம், மிலாடி நபி அப்படின்னு 3 பண்டிகைகள், 3 தொடர் விடுமுறை. ஜாலியா ஃபன் பண்ணிட்டு, அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இல்லாம, என்னோட டைம நான் ப்ரொடக்டிவாவும், எனக்கு லேர்னிங்காகவும் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு இங்க குழுமி இருக்கிற இளம் வாசவி கல்லூரி மாணவிகளுக்கு எனது முதல் பாராட்டுகளும், பெருமைகளும். அடுத்தது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை அமைத்து கொடுத்த வாசலில் நானும் ஒரு அங்கம் அப்படிங்கிறதுல ஒரு பெருமிதமும், நன்றிகளும். அடுத்ததா எனக்கு முக்கியமா ஆரம்பிக்கும்போதே சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினைச்சது வந்து, இந்த போஸ்டர பார்த்த உடனே எவ்வளவு பேரு கவனிச்சீங்கன்னு தெரியல. தலைமை குழுல ஆரம்பிச்சு 3 தலைமை குழுல பெண்கள். பட்டிமன்றத்த ஒருங்கிணைச்ச ஸ்ரீவீணாவும் நானும் பெண்கள். பட்டிமன்றத்துல பேச்சாளர்கள் அனைவரும் பெண்கள். அப்புறம் அணித்தலைவர்களும் பெண்கள். இப்படி பெண்களாலேயே அப்படி நம்ம பிளான்டாலாம் பண்ணல. ஆனாலும் அப்படி ஒண்ணு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து, என்னடா பசங்களுக்கு வந்த சோதனை அப்படின்னு இருந்தாலும், உள்ளுக்குள்ள மாதரே அப்படின்னு ஒரு மைண்ட் வாய்ஸ் இல்லாமல்லாம் இருக்க முடியல. ரொம்ப சந்தோஷமாவும், கர்வமாவும் இருக்கு. ஆ ஸோ வாசலின் தலைமை குழுவுக்கும், நிகழ்வை ரொம்ப சிறப்பா ஒருங்கிணைச்சிட்டு இருக்கிற மகேஸ்வரி அக்காவுக்கும், இந்த பட்டிமன்றத்த ஒருங்கிணைத்த வீணா அக்காவுக்கும், பேச்சாளர்கள் அனைவருக்கும், இவங்கள ரொம்ப அழகா நடத்திட்டு இருக்கிற அணித்தலைவர்கள் 2 பேருக்கும். இதுல அணித்தலைவர்களோட சிறப்பு அதையும் நான் சொல்லணும். சுகன்யாவும், லோகேஸ்வரியும் வாசலின் பயிற்சி அணியின் விபி மற்றும் டைரக்டர். ஸோ 2 பேரும் வந்து ஒரு அணியில இருந்தாலும், இங்க வந்து மாணவர்கள ட்ரெயின் பண்றதுக்காக 2 அணி தலைவர்களாக பிரிந்து வாதங்களை தயார் செய்து, அவங்களோட அணியையும் தயார் செய்திருக்கும் அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துகளும், நன்றிகளும். அடுத்தது இந்த தலைப்பு. இளைய தலைமுறை குடும்ப உறவுகளுடன் இணைந்திருக்கிறது, விலகி இருக்கிறது. வாசலோட தனிச்சிறப்புன்னு நான் எப்பவுமே பார்த்தது, நான் 2018ல இருந்து வாசல்ல இருக்கேன். வாசல் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பா இருந்த காலத்துல இருந்து வாசல்ல இருந்து வளர்ந்து ஆ வந்துட்டு இருக்கிற ஒரு ஆள். அப்பத்துல இருந்தே நான் வாசல்ல எப்பவுமே ஆ அப்படி சிலிர்த்து சிலிர்த்து பாராட்டுற ஒரு விஷயம் என்னன்னா, எப்பவுமே பட்டிமன்றம்னா ஆணா, பெண்ணா, பணமா, மணமா அந்த மாரி சில கிளீஷே டாபிக்ஸ் இருக்கும். ஆனா இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வாசல்ல நம்ம ஒரு தடவ கூட அந்த மாதிரியான கிளீஷேஸ் எல்லாம் தொடாம, ரொம்ப ரொம்ப ஆப்ட்டான, யாரு பேசுறாங்களோ அவங்களுக்கு தேவையான அப்படி தலைப்புகள பொறுக்கி, கோர்த்து, தேடி அதுக்கு பின்னாடி நெறைய வேலைகள் இருக்கும். இங்க அலசல்கள் இருக்கும், ஆராய்ச்சிகள் இருக்கும். அதெல்லாம் பண்ணி அ முன்னெடுக்கிற வாசலுக்கு என்னோட எப்பவுமே ஐ அம் சோ தேங்க்ஃபுல். இதுக்கு பின்னாடி கதிரண்ணாவும், அதுக்கு பின்னாடி நம்மளோட வழிகாட்டுதல் குழுவும் இருக்காங்க. அவங்களுக்கும் என்னோட நன்றிகள். அந்த நன்றியோட இளைய தலைமுறை குடும்ப உறவுகளுடன் இணைந்திருக்கிறது, விலகி இருக்கிறது. அப்படின்னு ஒரு தலைப்புங்க. அப்படி கேட்ட உடனே மேலோட்டமா அப்படி கேட்டா, இதுல என்னங்க டவுட்டு? பசங்கள்லாம் யார் குடும்பத்தோட சேர்ந்து இருக்காங்க? இதுக்கு ஒரு பட்டிமன்றம், இதுக்கு ஒரு வாதம் தேவையா? அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஆனா வந்து அப்படி கொஞ்சம் 2, 3 நாளா இத பத்தி மனசுக்குள்ள யோசிச்சுட்டே இருக்கும்போது, அ அப்பேரன்ட்லி ஒரு கோஇன்சிடென்டலா வந்து ரீல்ஸ்ல வந்து நியா நானாவோட ஒரு டாபிக் வந்துச்சு. அதுல வந்து இந்த டாடிஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அநேகமா இந்த வாரத்தோட தலைப்புன்னு நினைக்கிறேன். எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாட்டு இருக்கு. நாங்க வெளியில போனோம்னா எங்க அப்பா அந்த பாட்ட சொல்லிக் குடுத்துருக்காங்க. அந்த பாட்டு பாடிட்டு தான் நாங்க போவோம். அப்படின்னு நம்பி அத பாடுற கல்யாணமான ஒரு பொண்ணு. அப்போ குடும்பம் இவ்வளவா இணைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. அப்புறம் அப்ப இந்த டாபிக்ல இன்னும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு போல இருக்கே! அப்படின்னு ஆரம்பிக்கும்போது, ஒரு வார்த்தையா டெசிஃபர் பண்றேன். இளைய தலைமுறை. இளைய தலைமுறைன்னா எந்த வயசு? எந்த காலகட்டம்? ஏன்னா, இப்பல்லாம் 50 வயசு கூட இளமையா தான் இருக்காங்க. ரொம்ப யூத்தா அப்படிதான் இருக்காங்க. இப்ப இந்த இளைய தலைமுறைனா யாரு? அடுத்தது இந்த குடும்ப உறவு அப்படிங்கிறது, அப்பா, அம்மாவா? ஹஸ்பண்ட் ஒய்ஃபா? மகன், மகளா? கசின்ஸா? தாத்தா, பாட்டியா? இந்த குடும்ப உறவுகள் அப்படிங்கிறதுக்குள்ள யாரையெல்லாம் கொண்டு வரும்? அப்புறம் இணைந்திருத்தல்
விலகி இருத்தல் அப்படிங்கிறது பிசிக்கலா, எமோஷனலா, டைமா, ஸ்பேஸா, இந்த மாதிரி பல கேள்விகள் எனக்குள்ளேயே வந்துருச்சுங்க. ஆனா இதுக்கெல்லாம் பதில் தேடுறதுக்கு தானே 2 அணியும் அப்படி ரெடியா இருக்காங்க. அதனால அப்படி அதுலருந்து ஆரம்பிச்சு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மண்டைய உடைச்சுக்கலாமே. சோ முதலாவதாக எப்பவுமே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆ சேலஞ்சும் இருக்கும், ஈஸியாவும் இருக்கும். அந்த வகையில இளைய தலைமுறை குடும்ப உறவுகளுடன் இணைந்திருக்கிறது அப்படின்னு வலியுறுத்தி அடிச்சு பேசுறதுக்காக வராங்க வித்யா. வித்யாக்கு வந்து ஐடி கம்பெனில மேனேஜரா வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஆசை. அவங்க பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஹாபியா டிராவலும் பண்றவங்க. இதுல செம பிளஸ் என்ன நம்மளோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எப்படி இறங்குறாங்க அப்படின்னா, அவங்க வந்து விகடன்ல கதை எழுதி ஏற்கனவே பரிசு பெற்றவர். ரூ. 1000 பரிசு பெற்றிருக்காங்க. வாசல்ல இது அவங்களுக்கு முதல் முறை அப்படின்னாலும், கண்டிப்பா அது சிறந்த அனுபவமா இருக்கும் அப்படின்னு நம்பி, வித்யா வாங்க இளைய தலைமுறை குடும்ப உறவுகளுடன் இணைந்தே இருக்கிறது அப்படின்னு பேசுறதுக்கு. மாலை வணக்கங்க மேம். இப்போ வந்து நான் பேசுறது வந்து உறவுகளுடன் இணைந்திருக்கிறது. இது என்னன்னா, அன்பு காட்ட அம்மாவும், வழிகாட்ட தந்தையும், சண்டையிட தங்கையும், விளையாடுவதற்கு தம்பியும், பாதுகாக்க அண்ணனும், உதவிக்க அக்காவும், கண்டிப்பதற்கு சித்தப்பாகவும், அதட்டுவதற்கு பெரியப்பாகவும், நிழல் போல இருக்கும் மாமாவும், கண் போல காக்கும் அத்தையும், தோள் கொடுக்க சின்னம்மாவும், அரவணைத்துக் கொள்ள அண்ணியும், அக்கறை காட்ட பெரியம்மாவும், கதை சொல்ல காத்திருக்கும் தாத்தாவும், பாசம் காட்ட காத்திருக்கும் பாட்டியும், இவ்வளவு பெரிய குடும்ப உறவுகள் எப்போது பண்பாடு இணைந்துதாங்க இருக்குது. இப்ப வந்து தமிழர் குடும்பத்துல வந்து பண்பாடு உறவு என்னைக்குமே சிறந்ததாங்க. அதுக்கு ஒரு உதாரணமா சொல்லணும்னா, ஐரோப்பில உள்ள ஆண்களுக்கும் ஒரு மனைவி இருப்பாங்க, ஒரு தோழி இருப்பாங்க. ஆனா அவர்கள் வந்து தன் மனைவியின் மீது அதிகம் பாசம் வச்சிருப்பாங்க. அமெரிக்காவிலயும் அதே வழக்கம் தாங்க. ஒரு ஆணுக்கு ஒரு மனைவி இருப்பாங்க, ஒரு தோழி இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து தன் மனைவியின் மீது இல்லாம தன் தோழியின் மீது தான் பாசம் காட்டுவாங்க. ஆனா இது மட்டும் இல்லாத தமிழ்நாட்டுல மட்டும்தாங்க ஒரு ஆணுக்கு ஒரு மனைவியும் 5 தோழிகளும் இருப்பார்கள். ஆனா அந்த ஆண் தன் தாயின் மீது தாங்க அதிக பாசம் காட்டுவாங்க. தமிழ் குடும்பத்துல பாசத்தோட உள்ள பண்பாட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவா சொல்லணும்னா, ஒரு பெண்ணோட திருமண வயது 21. ஆனா ஒரு ஆணோட திருமண வயது எங்கேயுமே எழுதியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஆணோட திருமண வயது வந்து அவரோட தங்கையோட திருமண வயது பொறுத்தே அமைதுங்க. எத்தனை ஆண்கள் இன்றளவும் தன் அக்காவுக்காகவும் தங்கைக்காகவும் 35 வயது வரைக்கும் கூட கல்யாணம் பண்ணாது இருந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நண்பர் இருக்காங்க. இவங்க வந்து சின்ன வயசுல வந்து அப்பா இறந்துட்டாங்க. திருமண வயசுல 2 பெண்கள் இருக்காங்க. அக்கா ஒண்ணு, தங்கை ஒண்ணு. இவரு அப்பா இறந்தோனையுமே இவரோட தலையில வந்து குடும்ப பாரம் எல்லாமே விழுந்துருச்சுங்க. இவர் வந்து இங்க சம்பாதிக்க சம்பளம் பத்தாத துபாயில போய் கட்டட வேலைக்கு போறாங்க. அங்க வாங்குற பணமும் அவருக்கு பற்றாக்குறையா இருக்கிறதுனால துபாயில ஒரு சட்டம் இருக்குங்க. ஒரு 2வது அல்லது 3வது மாடியில இருந்து கீழே விழுந்து கை போனா 5 லட்சமும் கால் போனா 10 லட்சமும் தருவாங்க. இதை இவருக்கு தெரிஞ்சோன்னையுமே இவர் வந்து தனது அக்காவுக்காகவும் தங்கைக்காகவும் எப்படியாச்சும் திருமணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக 3வது மாடியில இருந்து விழுந்து 2 கால்களையும் முடிச்சிட்டாரு. அதுல வந்த 10 லட்சத்துலதான் தன்னோட 2 அக்காவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. தனது சொந்த காலை இழந்து தனது அக்காவுக்காக தங்கைக்காக பந்த கால் நெட்ட ஆண்கள் 1000 லட்சம் பேர் இருக்காங்க. அங்க சென்று போகும்போதுதான் அந்த அக்கா வந்து 2 வார்த்தை சொன்னாங்க. அடுத்த ஜென்மன் ஒண்ணு இருந்தா தன்னுடைய அண்ணனுக்கு 2 காலாகத்தான் பிறக்க வேணும்னு. இன்னொரு ஜென்மத்துல எங்களை தாங்கி நின்ன எங்க அண்ணனுக்கு அடுத்த ஜென்மத்துல நாங்க தாங்கி நிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே ஒரு குடும்பத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஆனா அது இல்லைங்க. மனைவி அமைவதெல்லாம் அவர்கள் பெற்றோர் வளர்த்த விதங்க. அவர் சொல்லி கொடுத்த ஒழுக்கமும் அழகா கற்றுக் கொடுத்த பண்பாடும் தாங்க. இது அழகா ஒரு விவேகானந்தர் வந்து இது அழகா சொல்லியிருக்காங்க. பெண் என்று உச்சரிக்கப்பட்டால் மேலே நாட்டவருக்கு வந்து மனைவியை நினைவூட்டுங்க. ஆனா நம்ம இந்திய நாட்டுக்கு மட்டும்தாங்க தாய்மையின் பாசத்தையும் நினைவூட்டுங்க. இப்போ அமெரிக்கா, ஜப்பான், பிரான்ஸ், இத்தாலி போன்ற நாடுகள் எல்லாம் ஒரு பையனுக்கு 16 வயசு ஆனாவே அவங்க வந்து தன்னோட படிப்பு செலவையும் சரி தனக்கான செலவையும் அவங்களே பாத்துக்கணும். ஆனா அப்படி இல்லைங்க நம்ம குடும்பம்.
தமிழ் கூடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான சிறந்த ஒரு விஷயம் இருக்குங்க. தனது ஒரு குழந்தை பிறக்கும் போது நல்லா படிக்கணும், பாசம் காட்டி படிக்க வச்சு வளர்ப்பாங்கங்க. அதே அந்த அந்த பையன் நல்லா படிக்கலனா டியூஷன் சேர்த்து கூட படிக்க வைப்பாங்கங்க. ஒரு பையன் தனது 10ஆம் வகுப்பிலும் சரி 12ஆம் வகுப்புல நல்ல மதிப்பெண் பெற வேணுங்கிறதுக்காக 4 மணிக்கு எந்திரிச்சு தன்னோட மகனுக்காக தன்னையும் பொருட்படுத்தாம பண்ணுவாங்கங்க. இதே அவங்க ஸ்கூல் முடிச்சோனையுமே காலேஜ் சேர்க்கும் போது இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் அப்படி காலேஜ் சேர்க்கும் போது 4 வருஷம் அவனுக்காக பணம் கட்டி காட்டை வித்து, வீட்டை வித்து, நிலத்தை வித்து வாங்கி கொடுத்து நல்லபடியா படிக்க வைப்பாங்க. ஆனா இவ்வளவு விஷயம் பண்ணியும் தான் மகனுக்காக ஒரு நல்ல மனைவியும் பார்த்து கொடுப்பாங்க. அப்படி பார்த்து கொடுக்கும் போது அவங்க பெத்தெடுக்கிற பிள்ளைகளையும் பொருட்படுத்தாம அவங்களும் நம்ம உறவுகள் என்று அந்த நிதையும் தன் குடும்பத்தோட நிதையும் அவங்கள ஒரு பெண்ணை பெத்தெடுக்கும் போது அந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்கி கடைசியில தனக்கென வாழாம குடும்பத்துக்காக வாழ்றதுதாங்க. அப்படி வாழ்பவர்கள் தான் அம்மா அப்பா. இந்த 2 உறவுகள் குடும்பத்துல இருக்கிற வரைக்கும் உறவுகள் என்றுமே தாங்க இருக்கும். இப்போ உறவுகள் பிரிகிறது. பாயிண்ட் க்ளோஸ் பண்ணிருப்பா. நீ பேசிட்டு இருந்த பாயிண்ட க்ளோஸ் பண்ணு. இன்னும் 1 மினிட் இருக்கு. 4th மினிட் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்கும் 4th மினிட்ல மேம் அலர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 1 மினிட் இருக்குது. ஏற்கனவே மைத்திலி மேம் சொல்லியிருக்காங்க. நீ க்ளோஸ் பண்ணுடா வித்யா. இப்போ உறவுகள் பிரியுதுன்னு சொல்றதுக்கு இது வெளிநாடு இல்லைங்க. என்னைக்குமே உறவுகள் தான் நிலைந்திருக்குன்னு சொல்ற தமிழ்நாடுங்க. நம்மளோட தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு குடும்பம்னா இணைஞ்சுதாங்க இருக்கும். இப்ப மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல காரியமோ தீய காரியமோ அது நடக்கும் போது எவ்வளவுதான் பிரிஞ்சிருந்தாலும் தன்னோட உறவுகள் மட்டும்தாங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்ம கூட நிக்குங்க. இப்ப உதாரணமா சொல்லணும்னா ஒரு கல்யாண வீடாக இருந்தாலும் இளவு வீடாக இருந்தாலும் தனக்காக இல்லாத தன் உறவுகளுக்காக நிக்கிற எறையோ உறவுகள் இருக்குங்க. அப்படி பாத்தீங்கன்னா இந்த சித்தப்பா சித்தி அவங்க போன்ற உறவுகள் ரொம்ப நீண்ட காலமா இருக்கிற உறவுங்க. இப்போ அம்மா அப்பான்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த உறவு செம்மையான வலிமையான உறவுங்க. இப்போ அம்மா அப்பா இல்லைன்னா எங்களுக்கு எதுவுமே இல்லை. அப்ப என்னைக்குமே ஒரு குடும்பத்துல உறவுகள் இணைந்துதாங்க இருக்கும். இந்த நாடு இல்லைங்க, எந்த நாடு எடுத்துக்கிட்டாலும் சிறப்பானதுன்னா நம்ம தமிழ்நாடு மட்டும்தாங்க. உறவுகள் என்றுமே இணைந்திருக்கும் என்று என்னால் அடித்து தாழ்மைத்தனமாக இல்லாம மிக கர்வமாக கூறுவதற்காக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். வித்யா குவீன் ஸ்டார். பேரே சூப்பரா இருக்கு. சூப்பரா பேசுனீங்க வித்யா. அந்த அந்த கால்ல தானாவே போய் உடைச்சுக்கிட்டு அதுவும் நீங்க அந்த ஃப்ரேஸ் பண்ணியிருந்த அந்த டயலாக் ரொம்ப நல்லா இருந்தது. தன் காலை உடைத்து முகூர்த்த கால் நட்ட அண்ணனுக்கும் அக்காவுக்கும் தங்கைக்கும் முகூர்த்த கால் நட்ட ஒரு ஒருத்தரை பத்தி சொல்லியிருந்தீங்க. ஆமா. குடும்ப உறவுகள் அதுவும் மேலே எப்பவுமே நம்ம நம்புறது. அது ஒரு நம்ம தொன்று தொட்டு சொல்லவே பழகிட்டோம். மேலை நாடுகள்ல இல்ல, நம்ம நாடுகள்ல இருக்கு. அப்படின்னு நம்ம நம்புற ஒரு விஷயமா குடும்ப உறவுகள் இங்க ரொம்ப பாசத்தோட இருக்கு. அதுல நீங்க சொன்ன 2, 3 விஷயங்கள் மட்டும் எனக்கு புரியல. நம்ம ஊர்ல மட்டும் இந்த 5 தோழிகள், அவங்க ஊர்ல 1 தோழிகள். அது என்ன கான்செப்ட் அப்படின்னு எனக்கு புரியல. சரி, நம்ம அத அப்புறமா பேசுவோம். மத்தபடி ரொம்ப சிறப்பா பேசுனீங்க வித்யா. குடும்ப உறவுகள் ரொம்பவும் இணைந்திருக்கு அப்படின்னு வித்யா தாழ்மையோடலாம் நான் சொல்ல மாட்டேங்க. அடிச்சு சொல்லுவேன், கர்வமா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்து மென்மையா ரோஜா வராங்க. ரோஜா பேரின் மாதிரியே அவங்களோட குரலும் ரொம்ப மென்மையா இருக்கும். நம்ம ஏற்கனவே அவங்கள பத்தி வாசலோட முதல் டாஸ்க்லயே பேசியிருக்கோம். அந்த முதல் டாஸ்க்லயே 3ஆம் பரிசும் வாங்கின ரோஜா. மில்கி மிஸ்ட்க்கு போன விசிட்டுக்கும் நம்ம கூட வந்தாங்க. இப்போ ரோஜா மென்மையாவே, ஆனா குடும்ப உறவுகள் இன்றைய இளைய தலைமுறையிடம் விலகிதான் நிற்கிறது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இணைஞ்சு நிக்கலீங்க அப்படின்னு சொல்றதுக்கு வராங்க. வாங்க ரோஜா, நீங்க சொல்றத கேட்போம். டேய், இதான் ரோஜாவா? எஸ் மேம். வீடியோ எங்கடா? வீடியோ ஆன்ல தான் மேம் இருக்கு. ஓகேடா. அதுக்கு முன்னாடி வேற ஒரு பொண்ணு வந்தாங்களா? நான் கொரியன் பொண்ணு மாதிரி இருந்ததுனால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நோ மேம், நோ மேம். ஓகேடா.
அனைவருக்கும் மாலை வணக்கம். அன்னை தமிழே, என் ஆதி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே மண்ணில் பிறப்பெடுத்தேன், சொல்லி விளையாட சொல்லித் தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியவில்லையே என்று தமிழ் மொழியை வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். கொங்கு நாட்டின் பெண் சிங்கமாக இப்பட்டிமன்றத்தின் அங்கமாக விளங்குகின்ற நடுவர் அவர்களுக்கு எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, எதிர்த்தரப்பினர் சொன்னாங்க, அண்ணாக்கள் தான் முதல்ல தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அண்ணாக்கள் கல்யாணம் பண்ணிப்பாங்க, அதுவே குடும்பம் இணைஞ்சுதான் இருக்குங்கிறதுக்கு சான்றுன்னு. இந்த காலத்துல எங்க நடுவர் அவர்களே அண்ணாக்கள்ல ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ண விட்டுறாங்க உறவினர்கள். அவங்களே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் தங்கச்சி இருக்கும்போது நீ ஏன் பண்ணிக்கன்னு கேட்க மாட்டாங்களா? அதனாலதானே அவங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்க. இது அன்போ பாசமோ இல்ல இது குடும்ப ஒற்றுமையோ இல்ல நடுவர் அவர்களே, இது எல்லாமே உறவினர்களோட அழுத்தம். அவங்களுக்கு காரணமா தான் அவங்க அண்ணாக்கள் ஃபர்ஸ்ட் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி எதிர்த்தரப்பினர் சொன்னாங்க, இப்பெல்லாம் குழந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் படிக்க வச்சிடறாங்க, 10வது 12வது முடிக்க வச்சிடறாங்க, இன்ஜினியர் படிக்க வச்சிடறாங்க. ஆனா இதே தமிழ்நாட்டுல, இதே இந்தியால, இதே ஈரோட்டுலதான் இருக்கு இன்னும் குழந்தை தொழிலாளர் முறை இன்னமும் இருக்கு. நான் இப்பவும் பாக்குறோம், நம்மளே தினமும் பாக்குறோம், இன்னமும் குழந்தை தொழிலாளர் முறை இருக்கு. அதே மாதிரி சொன்னாங்க, உறவினர்கள்னா ஏதோ ஒரு திருமணத்திலயோ ஏதாவது காது குத்து மொட்டை அடித்தல் எதுனாலும் உறவினர்கள் என்ன மனஸ்தாபம் இருந்தாலும் கூடி வந்துடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதே தமிழ்நாட்டுலதான் இருக்கு, மொட்டை அடிக்கிறதுக்கு அண்ணன் தம்பி வரலன்னு தன் கணவன் மடியிலேயே குழந்தைய உட்கார வச்சு மொட்டை அடிச்சு காது குத்துறது. அதையும் எங்கிட்ட தமிழ்நாட்டுல தான் நடக்குது. அப்புறம் எப்படி நடுவர் அவர்களே அவங்க சொல்றாங்க குடும்ப உறவுகள் ஒற்றுமையா தான் இருக்குன்னு? எதிர்த்தரப்பு வாதத்தை முடிச்சிட்டு இப்ப என்னோட கருத்தை சொல்ல வரேன் நடுவர் அவர்களே. இன்றைய தலைப்பு இளைய தலைமுறை குடும்ப உறவுகளுடன் இணைந்து நிற்கிறதா இல்லை விலகி நிற்கிறதா என்ற விவாதத்தில் விலகியே நிற்கிறது என்று வாதம் செய்ய வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, குடும்பம் என்றால் என்ன? உங்களோட கருத்து சொல்லுங்க. குடும்பம்னா என்ன? நானாப்பா? நடுவர் அவர்கள் நீங்க தான் சொல்லுங்க. நடுவர் குடும்பம்னா அவர்கள் உங்களோட தானே? கருத்து என்ன? இதுக்கு பதில் தெரியலன்னு தான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேனே. ஓப்பனிங் சரி, ஓகே, ஸ்பீச்லயே நானே நான் சொல்றேன். நான் ஸ்டார்ட் போட்டேனே. அப்ப நானே சொல்றேன். அந்த காலத்துல குடும்பம்னா தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி அத்தை மாமா அப்படி இருந்தது போய் இப்ப குடும்பம்னா என்ன? இப்ப ஒரு சின்ன பையன்ட்ட போய் கேக்குறாங்க, இப்ப குடும்பம்னா என்னப்பா சொல்லுப்பான்னு கேக்குறாங்க. நான் என் மனைவி என் பிள்ளைங்க அப்படின்றான். இது நான் சொல்ல நடுவர்களே, கலைஞர் டிவில ஒளிபரப்பாகிற தமிழா அப்படின்ற நிகழ்ச்சியில ஒரு குட்டி பையன்ட்ட போய் அந்த ஹோஸ்ட் கேக்குறாரு, குடும்பம்னா என்னப்பா உன் குடும்பம் யாருப்பான்னு கேட்கும்போது அவன் சொல்றான் சிரிச்சுட்டு, நான் என் மனைவி என் பிள்ளைங்க அப்படின்னு. இதுல இருந்தே தெரியலையா குடும்ப உறவுகள் கிட்ட இருந்து இளைய தலைமுறை விலகிட்டு தான் வருதுன்னு? அதுக்கு முக்கியமான காரணம் என்ன நடுவர்கள் அவர்களே? பலருக்கு பல டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, காலம் மாறிடுச்சு அப்படின்னு. காரணமே உறவினர்கள் தான். தலைப்பிலேயே இருக்காங்க உறவினர்கள். அவங்கதான் இதுக்கான முக்கிய காரணம். ஏன் இப்படி உறவினர்கள் நான் சொல்றேன் அப்படின்னா, உறவினர்கள் என்ன பண்றாங்க? அந்த காலத்துல எல்லாம் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. நம்மளும் அத்தை வீட்டுக்கு போறேன், தாத்தா வீட்டுக்கு போறேன், பாட்டி வீட்டுக்கு போறேன்னு குழந்தைங்களும் ஜாலியா சந்தோஷமா போவாங்க. ஆனா இந்த காலத்துல அப்படி போயிட்டு இருந்த குழந்தைகள் கூட அத்தை மாமா வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க தேடி வந்தா கூட ரூமை விட்டு வெளியே வருது. அதுக்கு என்ன காரணம்? அந்த காலத்துல எல்லாம் வீட்டுக்கு வந்தாலோ வீட்டுக்கு நம்ம யார் வீட்டுக்காவது போனாலோ, இது சாப்பிடுறியா அது சாப்பிடுறியா இப்படி இருக்கியா அப்படி இருக்கியா நல்லா இருக்கியா அப்படி கேட்பாங்க. ஆனா இந்த காலத்துல 10th 12th பிள்ளைங்க படிச்சுட்டு இருந்துச்சுன்னா எத்தனாவது படிக்கிற 10th படிக்கிறியா எத்தனை மார்க் எவ்வளவு மார்க்னு கேக்குது. அதிகமா மார்க் சொன்னா கேள்விப்பட்ட இந்த டைம் கொஸ்டின் பேப்பர் மார்க் காமிக்காது, கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸி தானாமே அதனால இவ்வளவு மார்க் அப்படின்றாங்க. இல்லையே சரி ஓகே நான் கம்மி மார்க் அப்படின்னு சொன்னா, கம்மியா நீ என்னப்பா இப்படி சொல்ற, பக்கத்து வீட்டு குமார் பிள்ளைங்க அவ்வளவு மார்க் வச்சிருக்கு, சரி படிக்கிற பிள்ளைங்க எங்க இருந்தாலும் படிக்க மாட்டிருக்கு அப்படின்னு குத்தம் சொல்றது. சரி ஸ்கூல் படிக்கிறவங்க தான் இப்படி சொல்றாங்கன்னு பார்த்து காலேஜ் படிக்கிறீங்கன்னு போனா, நீ என்னப்பா காலேஜ் படிக்கிற எந்த டிபார்ட்மெண்ட் அடுத்து என்ன வேலைக்கு என்ன வேலை பண்ற ஏது வேலை பண்ற என்ன குரூப் எடுத்திருக்க எந்த கம்பெனில ஒர்க் பண்ற எவ்வளவு சம்பளம்னு ஒவ்வொன்றுக்கா கொஸ்டின் கேட்டுட்டே இருக்குது. நம்ம சொந்தக்காரங்க தானே நம்ம சொல்லலாம்னு ஒரு நம்பி ஒரு மதிச்சு இளைத்தன்மை போய் ஆன்சர் பண்ணாலும் அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, இவ்வளவுதானா அவ்வளவுதானே எல்லாத்துக்கும் குத்தம் தான் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நடுவர் அவர்களே இளைய தலைமுறைக்கு குடும்ப உறவுகள் கூட இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க? முன்னாடி எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்துச்சு. தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியம்மா குடும்பம்னாலே ஒரு 10 பேர் சேர்ந்ததுதான் இருந்துச்சு. இப்ப எல்லாம் அப்படி இருக்கா நடுவர் அவர்களே? இப்ப எல்லாம் குடும்பம்னாலே அப்பா அம்மா மனைவி பிள்ளைங்க அவ்வளவுதான். இது போற போக்க பார்த்தா நாம் இருவர் நமக்கு இருவர் இது போய் நாம் ஒருவர் நமக்கு ஒருவர்னு மாறி போயிட மாட்டிருக்கு. காலம் அப்படி போயிட்டு இருக்கு. இதுல நீங்க எப்படி சொல்லுவீங்க குடும்ப உறவு இணைஞ்சுதான் இருக்கு அப்படின்னு? நீங்களே சொல்லுங்க.
இந்த எந்த குடும்ப ஃபங்க்ஷன்லயாவது இளைய தலைமுறை கலந்துக்கிறாங்களா? நான் அம்மா வந்து கூப்பிட்டா கூட நான் வரலம்மா, அங்கெல்லாம் எதுக்கும்மா நானு அப்படிம்பாங்க. அவங்க ரொம்ப கம்பல் பண்ணி கூட்டு போனா கூட அங்க போய் அமைதியா தான் உட்காருது. யாருக்காவது தெரியுதா இதுல யார் நம்ம சித்தப்பா, பெரியப்பான்னு யாருக்காவது ஏதாவது தெரியுதா? அப்பா, அம்மா சொன்னா தான் தெரியுது. அப்படி சொன்னாலும் அப்படியா சரின்னு சிரிச்சுட்டு விட்டுர்றாங்க. அவ்வளவுதான். இதே வேற ஏதாவதுன்னா வெளிநாட்டுல ஏதாவது இருந்தாங்கன்னா அதுவும் கிடையாது. எந்த ஃபங்ஷனுக்கும் வர முடியாது. வீடியோ கால் தான். அதுவும் அப்பா, அம்மாவோட கட்டாயத்தின் மூலமா வீடியோ கால் வராங்க. அதுவும் 1 மணி நேரம், 2 மணி நேரம் பேசுறாங்க. அதுக்கப்புறம் போயிடுறாங்க. ஒரு 10 நிமிஷம் தான். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? அவ்வளவுதான் முடிஞ்சு போயிருது. அவ்வளவுதான் நடுவர். இதுல எப்படி நீங்க சொல்லுவீங்க? குடும்ப உறவு வந்து இணைஞ்சுதான் இருக்குன்னு. ஒரு ஆய்வு சொல்லுது, தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு நாளைக்கு 27ல இருந்து 40 பெற்றோர்கள் வந்து முதியோர் இல்லத்துல போய் சேர்க்கிறாங்களாம். தமிழ்நாட்டுல மட்டும். இப்படி பெற்றோர்களுக்கே இந்த நிலைமை இளைய தலைமுறை காட்டும்போது, குடும்ப உறவினர்கள் கூட எப்படி இணைஞ்சிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இவ்வளவுதான் நடுவர் அவர்களே. இந்த காலத்துல அப்பா, அம்மாவ தவிர வேறு யாருமே வந்து இளைய தலைமுறைக்கு தெரியறது கிடையாது. அப்பா, அம்மாவே இப்ப தெரியறது கிடையாது. எல்லாத்தையும் போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி இவங்க வந்து ஒட்டுக்கா இருக்காங்க? கண்டிப்பா நிஜமாலுமே இப்ப இருக்கிற இளைய தலைமுறை குடும்ப உறவுகள் கூட இணைஞ்சே கிடையாது. ஏதாவது ஃபங்ஷனுக்கு மட்டும் தான் பார்க்க முடியுது. அப்பயும் பார்த்தாங்கன்னா, அந்த ஃபங்ஷனுக்கு மட்டும் தான் ஓகே இவங்க நம்ம தாத்தா, இவங்க நம்ம பாட்டி அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஏதாவது நமக்கு ஒரு கஷ்டம்னாலும், சோகம்னாலும், தும்மனாலும் நம்ம போயிட்டு நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்றத விட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தேடிக்கிறாங்க. இப்ப இருக்கிற இளைய தலைமுறை அதுதான். முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, முன்னலாம் உறவினர்கள் என்னன்னாலும் உறவினர்கள தேடுனாங்க. இப்பலாம் என் நண்பன் இருக்கான், என் நண்பி இருக்கா, நான் பாத்துக்க, அவ பாத்துப்பா, எனக்கு அவளே போதும். 1000 பேத்துக்கு அவ சாட்சி. அப்படின்னு ஆறுனதுனால குடும்ப உறவுகள் வந்து அவ்வளவு மதிப்பு கிடையாது. அவ்வளவு அவங்க வேணும் அப்படிங்கிற இதுவும் கிடையாது. அவ்வளவுதான் நண்பர்களே. இறுதியாக நான் ஆணித்தனமாக சொல்றேன். இன்றைய தலைமுறை குடும்ப உறவுகளிலிருந்து விலகியே நிற்கிறது. அப்படின்னு சொல்லி என் உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி. மதிப்பும் கிடையாது, தேவையும் கிடையாது. ஒரு ஆணிக்கும் அவசியம் இல்ல அப்படின்னு ரோஜா வந்து ரொம்ப ரொம்ப ம் கடுமையா அவங்களோட வாதத்த வச்சிருக்காங்க. பாசம், பாசம் அப்படிங்கிற பேர்ல எல்லாமே கட்டாயத்தின் பேர்ல தான் இங்க நடக்குதே தவிர, எந்த அண்ணனும் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்லாம் கங்கணம் கட்டிட்டு வெயிட் பண்ணிட்டு இல்ல. அப்படின்னு ரோஜா சொல்றாங்க. சந்தோஷமா, நிம்மதியா ஒரு சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு போய் கலந்துக்க முடியுதா? போனா என்ன மார்க் வாங்குன? செமஸ்டர்ல எத்தன அரியர் வச்சிருக்க? நெறைய சொந்த அனுபவம் போல இருக்கு எல்லா பசங்களுக்கும். கேட்டு கொல்றாங்க பாஸ். அதனால வந்து கல்யாணத்துக்கே போக முடியறதில்ல. அதனால இந்த சொந்தக்காரங்கனாலே பிரச்சனை தான். நாங்க கொஞ்சம் தள்ளியே நின்னுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நிக்கிறாங்களா? அதாவது தள்ளி நிக்கணுமாங்கிறதில்ல. நாங்க தள்ளியே நிக்கிறோம். அதுதான் எங்களுக்கு நல்லதா இருக்கு. அப்படின்னு ரோஜா வந்து வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறாங்களே. இப்ப நம்ம தீபிகா வந்து என்ன சொல்ல போறாங்க? தீபிகா வந்து ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் பேச வரும் அப்படின்னு கொஞ்சுற குரல்ல பேசுற தீபிகா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 2ண்ட் இயர் படிக்கிறாங்க. வாங்க தீபிகா, ரோஜாக்கு என்ன பதில் சொல்ல இருக்கிறீங்க? இளைய தலைமுறை குடும்ப உறவுகளுடன் எப்படியெல்லாம் இணைந்திருக்கிறது? எப்படியெல்லாம் குடும்ப உறவுகள் இளைய தலைமுறைக்கு வலு சேர்க்கிறது? உங்க வாதத்தை கேட்போமா? தீபிகா? தீபிகா இருக்கியாடா? உனக்கு தானே மைதிலிகா, தீபிகாக்கு தானே லாகின்ல ஏதோ இஷ்யூ இருந்துச்சு? Yeah, but she came. வந்துட்டாங்களே, இணைஞ்சிட்டாங்களே. இணைஞ்சிட்டாங்க மறுபடியும். ரோஜா செக் பண்ணுங்க. மேம் தீபிகா லாகின் இருக்காங்களா பாருங்க. சங்கீதா மேம் அவங்க அன்மியூட் பண்ண சொல்லுங்க. தீபிகா நீங்க இருந்தீங்கன்னா அன்மியூட் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட விபோன்னு ஸ்டார்ட் ஆச்சு. நீங்க அன்மியூட் பண்ணுங்க. மேம் கேக்குதாங்க மேம்? ஹெச்டி போட்டிருக்காங்க. இப்ப கேக்குதுமா? கேக்குதுப்பா. இப்ப பேசினது லோகேஸ்வரி. தீபிகா இல்ல. லோகேஷ் நீங்க தானே பேசுனீங்க? இல்ல, ஒரே நிமிஷம். பேசு டான், பேசு. கேக்குதாங்க மேம்? கேக்குதுமா? கேக்குதுடா. கேக்குது, பேசு. சியோமி. Start talking. அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். என்னுடைய தலைப்பு வந்து இளைய தலைமுறை குடும்ப உறவுகளுடன் இணைந்து நிற்கிறது. எதிரணி சொன்னாங்க நடுவர் அவர்களே, எதிரணி சொன்னாங்க எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த சங்கடம் வந்தாலும் குடும்ப உறவு வந்து உறவினர்கள் வந்து நம்ம கூட இருக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க நடுவர் அவர்களே.
ஆனா வந்து நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டம் வரும்போதும் குடும்ப உறவுகள் தான் வந்து நம்ம கூட இருக்காங்க நடுவர் அவர்களே. எனக்கு எங்க ஃபேமிலில நடந்த ஒரு இன்சிடென்ட்ட வந்து நான் இங்க கூற நடுவர் அவர்களே. எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு விபத்து ஏற்பட்டபோது, எங்க உறவினர்கள் தான் வந்து எங்க கூட நின்னாங்க நடுவர் அவர்களே. எங்க அப்பாவுக்கு வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணும்போது, எங்க எங்க குடும்ப உறவினர்கள் தான் எங்க கூட துணையா நின்னாங்க நடுவர் அவர்களே. ஆ அவங்க எதிரணி சொன்னது வந்து நான் வந்து அ புறம்பா நான் சொல்றேன். அ எங் கஷ்டம் எல்லா கஷ்டமும் வரும்போது, எந்த கஷ்டம், சங்கடங்கள்லாம் வரும்போது, எங்க குடும்ப உறவினர்கள் தான் எங்க கூட நின்னாங்க. அம் இவங்க சொன்னாங்க, சொந்தக்காரங்க போனாலே வந்து, அம் அ எழுதிட்டியா? என்ன அடுத்தது என்ன பண்ண போற? காலேஜ் போய் என்ன பண்ண போற? அடுத்தது என்ன வேலை பார்க்க போற? அப்படின்னு கேட்கறான். கேட்காத கேட்காம இருக்கவங்க எந்த உறவினர் நடுவர் அவர்களே? கேட்கிறவங்க தான் வந்து உறவினர் நடுவர் அவர்களே. கேட்காம இருக்கிறது எந்த உறவினர் வந்து நம்ம போனா கேட்காம இருக்க மாட்டாங்க. அப்படின்னு சொல்லி, எதிரணி சொன்ன இத முடிச்சு என்னோட உரைய தொடங்குறேன் நடுவர் அவர்களே. அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். நான் உலகத்தில் கரைகுடலில் வாழ்ந்து வந்தாலும் எப்பொழுதும் குடும்ப உறவுகளை பற்றி சிந்திக்கும் ஒரு தமிழ் பெண்மணியாக உங்கள் முன் பேச வந்திருக்கிறேன். குடும்பம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான உறவு நடுவர் அவர்களே. இதற்கு உதாரணம் அப்படின்னா, ஒரு தூக்கணாங்குருவி கூடு அப்படிங்கிறது ஒரு ஒற்றை குருவியின் திறமையோ அனுபவமோ அல்ல. ஆண்டாண்டு காலமாக மூதாதைய குருவிகள்ல இருந்து கற்றுக்கொண்ட அந்த தூக்கணாங்குருவி தான் சர்வ உண்மை நடுவர் அவர்களே. அது 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 அந்த தூக்கணாங்குருவி குஞ்சு பொரிப்பதற்கு ஒரு இடமோ, அது முட்டை இடுவதற்கு ஒரு இடமோ, ஒரு கூடி வாழ்வதற்கு ஒரு இடமோ, இப்படி பல அறைகளை வச்சிருக்கும் நடுவர் அவர்களே. இது நான் எதற்கு இங்க நான் உதாரணமா கூறுறேன் அப்படின்னா, எப்படி நம்ம மன்னர் ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி, இந்த ஒவ்வொரு ஆட்சியும் நம்ம பரிசித்து பார்த்து, எப்படி நம்ம மக்களாட்சியை தேர்ந்தெடுத்தோமோ, அதே மாதிரிதான் நம்ம குடும்ப உறவும் நடுவர் அவர்களே. குடும்பம் அப்படிங்கிறது முன்னோர்களால வழி வழியா வந்த ஒரு குடும்ப உறவு நடுவர் அவர்களே. போப்பாண்டவர் இதற்கு உதாரணம் அப்படின்னா, போப்பாண்டவர் ஒருவர் இருக்காங்க. அவர்கிட்ட கேக்குறாங்க, குடும்பத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? குடும்ப உறவு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு வந்து அவர் சொல்றாரு, குடும்ப உறவு அப்படிங்கிறது உலகத்துல இயக்கத்தினுடைய மூலக்கரு அப்படின்னு சொல்றாங்க. இதே வந்து இன்னொரு செரீனா வில்லியம் அப்படிங்கிற ஒரு பெரிய வீராங்கனை இருக்காங்க. அவங்க வந்து மில்லியனா டாலரை வந்து சம்பாதிக்கிறவங்க. அவங்கள்ட்ட கேக்குறாங்க, இதே கொஸ்டினை தான் அவங்கள்ட்ட கேக்குறாங்க. குடும்ப உறவை வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது எப்படிப்பட்டதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்க சொல்றாங்க, இந்த விளையாட்டுலயே நீங்க வந்து நிறைய சம்பாதிக்கலாம். ஆனா இதுதான் உங்களோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவங்க சொல்றாங்க, இது என்னோட விளையாட்டு மட்டும்தான். என்னோட உயிர் எல்லாமே என்னோட குடும்பம் தான் அப்படின்னு சொல்றாங்க நடுவர் அவர்களே. இதற்கு இன்னொரு உதாரணமும் பாத்தீங்கன்னா, அஜய்குமார் அப்படிங்கிற ஒரு நடிகர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கோடி கோடியா சம்பாதிக்கிறவரு. கோடி கோடியா சம்பாதிக்கும் போது அவர்கிட்ட வந்து கேக்குறாங்க, குடும்பம் எப்படி இருக்கு? நீங்க குடும்பத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட உறவினர் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவரு சொல்றாரு, நீங்க இந்த படத்திலேயே வந்து நீங்க நிறைய சம்பாதிக்கிறீங்க. நீங்களே இந்த குடும்பமே உங்களுக்கு இதே போதுமே அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு வந்து இது வந்து வெறும் நடிப்பு மட்டும்தான். என்னோட உயிர் எல்லாமே என்னோட குடும்பம் தான் அப்படின்னு சொல்றாங்க நடுவர் அவர்களே. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, குடும்ப உறவு என்னைக்குமே இணைஞ்சுதான் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நடுவர் அவர்களே. குடும்பம் அப்படிங்கிறது பல பேர் வெற்றிக்கு காரணமாக இருப்பதே குடும்பம் தான் நடுவர் அவர்களே. அன்றைய குடும்ப வரிசையில வந்து பல விரிசலை வந்து நம்ம எதிர்பார்த்திருக்கோம். நம்ம ஒரு 2 வயசா இருக்கும்போது நம்ம பேச கத்துக்கொண்ட நாம 20 வயசு ஆனதுக்கப்புறம் எப்படி பேசணும், ஏது பேசணும் அப்படிங்கறத நம்ம கத்துக்காமயே போயிடும் நடுவர் அவர்களே. நம்ம முன்னாடி காலத்துலலாம் நம்ம சண்டை போட்டா பேச மாட்டோம். ஆனா இப்ப எங்க பேசினா சண்டை வந்துருமோ பயந்துகிட்டு நிறைய குடும்பங்கள்ல பெரிய ஒரு இடைவெளியே உருவாக்கி வச்சிருக்காங்க. இதற்கு உதாரணமா One minute more, ma. இதற்கு உதாரணமா சொல்லணும் நடுவர் அவர்களே,
ஒரு தண்ணீர் வந்து ஒரு தண்ணீர் இருக்கு. அந்த தண்ணிக்கு வந்து நம்ம தண்ணிக்கு வந்து ஒதுங்கி போகவும் தெரியும். பல தடைகள் வந்தாலும் அதுக்கு உடைச்சு திரும்பியும் அதுக்கு அஹ் அந்த பல தடைகள் வந்தாலும் அதுக்கு உடைச்சு திரும்பி வரவும் தெரியும். அதே மாதிரிதான் இந்த குடும்ப உறவு என்னைக்குமே இணைஞ்சே இருக்கு அப்படின்னு நான் சொல்லி என்னோட உரையை முடிச்சுக்கிறேன் நடுவர் அவர்களே. நன்றி தீபிகா. அதாவது பேசதாங்க தெரியல நமக்கு. அதனாலதான் இவ்ளோ பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. குடும்ப உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு எவ்ளோ கஷ்டம் வந்தபோதும் எங்க ஃபேமிலி தான் கூட வந்து நின்னாங்கன்னு சொந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லியும், பேசி தான் பழகுங்களேன். பேசி பேசி கரெக்ட்டா பேச தெரியாததுனால ஏன் வந்து ஒரு உறவுல இருந்து விலகி நிக்கிறீங்க? அப்படின்னு ரொம்ப வருத்தமாவும், அதுக்கு தூக்கணாங்குருவியில ஆரம்பிச்சு, போப்பாண்டவருக்கு போயி, செரீனா வில்லியம்ஸ் பேசி, அப்புறம் அஜய் தேவ்கனாடா? அஜய் குமாராடா? ஓகே. அஜய் குமார் வரைக்குமான அவங்களோட குடும்ப உறவுகள் அவங்களுக்கு எவ்ளோ முக்கியமா இருந்திருக்கு பல காலகட்டங்கள்ல அப்படிங்கிறதையும் ரொம்ப ரொம்ப மென்மையா, அழகா பேசியிருக்காங்க தீபிகா. சத்தமா பேசுறவங்கள கூட நம்ம ஈஸியா அப்போஸ் பண்ணிடலாங்க. ஆனா இவ்ளோ ஸ்ட்ராங்கா பாயிண்ட்ஸ் பேசுறவங்கள வந்து நம்ம அப்போஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். ஆனாலும் வராங்கல்ல நம்ம வைஷ்ணவி. வைஷ்ணவி குளு குளு மலை பிரதேசத்திலிருந்து, கொடைக்கானல்ல இருந்து ஈரோடு கல்வி கற்க வந்திருக்கும் மாணவி. வாசலின் எல்லா டாஸ்க்கள்லயுமே ரொம்ப ஆர்வமா கலந்துட்டு இருக்கிற பிஎஸ்சி ஐடி படிக்கிற வைஷ்ணவி, வாங்க இளைய தலைமுறை குடும்ப உறவுகளுடன் விலகி நிற்க வேண்டுமா? விலகி நிற்கிறதா? இல்ல அதுதான் எங்களுக்கு நல்லதா இருக்கு அப்படின்னு நீங்களும் சொல்லப் போறீங்களா? சொல்லுங்க கேக்கலாம். தித்திக்கும் தென்னமுதாய் தென்னமுதின் மேலான முத்திக்கனியே முத்தமிழே, புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்புகேள் என்ற தமிழ் மொழியை வணங்கி எம் உரையை துவங்குகிறேன். வீரமங்கையாம் ஜான்சி ராணி அவர்களைப் போல வீரமும் கொண்ட எம் நடுவர் அவர்களை வணங்கி எம் உரையை துவங்குகிறேன். நடுவர்களை எதிர்தரப்பு சொல்றாங்க சண்டை வந்துருமோன்னு சொல்லிட்டு நாங்க விலகி நிக்கிறோம் அப்படின்ட்டு. அந்த சண்டை வரும் நினைக்க வைக்கிறது அந்த உறவினர்கள் தானே. அப்படி நினைக்கிறப்ப நாங்க எப்படி அவங்கள்ட்ட சேர்ந்து நிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க நடுவர்களே. நான் கேட்கறது கரெக்ட் தானே? சண்டை வரும்னு தெரியுது, நான் எப்படி அவங்கள்ட்ட போய் பேசுவேன்? நான் எப்படி அவங்கள்ட்ட போய் ஒத்து நிற்பேன்? சொல்லுங்க பாக்கலாம். போனாதானே சண்டை வரும். போனாதானே சண்டை. அதுதான் நாங்க போகவே மாட்டோம்னு சொல்றோம். நாங்க எதுக்கு போக போறோம்? சண்டை வரும்னு தெரிஞ்சு நாங்க எதுக்கு அங்கிட்டு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்போட விவாதத்தை நான் முடிச்சுட்டு என்னோட இதை தொடங்குறேன். இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்துட்டு குடும்ப உறவுடன் விலகி நிக்கிறாங்க. அதற்கு காரணமே உறவினர்கள் தான் சொல்லுவேன். இப்ப இருக்க பெற்றோர்கள் யார் குடும்பத்தோட நேரம் செலவிடுறாங்க? அவங்கவுங்க வேலை, அவங்க குடும்பன்றத பாக்குறது இல்லை. எல்லாருமே வேலைன்னு வேலையிலே ஓடிட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப நம்ம குடும்பத்துல எப்படி நேரம் செலவிடுறாங்க? இப்ப இருக்க பசங்கள்ட்ட எந்த அம்மா அப்பா வந்து ஃப்ரெண்ட்லியா பழகுறாங்க? ஃப்ரெண்ட்லியா பழகுனா தானே நான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்ட்டு பயப்படாம உங்கள்ட்ட சொல்லுவேன். இதே நீங்க என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பழகல, நான் என்ன பையன் அம்மாட்ட சொன்னா திட்டுவாங்களோ அடிப்பாங்களோ அப்படின்ற எதை பத்தி உங்கள்ட்ட சொல்லுவேன் பாக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு ஒரு திருவிழாவோ காதுகுத்தோ அப்படின்னா ஒரு குடும்ப உறவினர்கள் எல்லாம் ஒரே வீட்டுல இருந்து சாப்பிடுற காலம் போயிட்டு வாட்ஸ்அப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் வாழ்த்து சொல்ற காலம் வந்துருச்சு. இப்படின்றப்ப எப்படி குடும்பங்களோட சேர்ந்து நிற்பாங்க? நல்லா குத்தி காமிக்கிறாங்க. ரோஜா சொன்ன மாதிரி இப்ப நீங்க வேற யார் வீட்டுக்கே போறீங்க, அவங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க? உன்னால இது பண்ண முடியாது, உன்னால செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதே குடும்ப நல்ல உறவுகள் என்ன பண்ணணும்? உங்களால இது முடியும், உங்களுக்கு எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தானே சொல்லணும். எதுக்கு அப்படி சொல்றாங்க? அப்படி சொல்ல இருக்க போய் தான் நாங்க விலகி நிக்கிறோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு பெற்றோர்கள் வந்துட்டு குழந்தைங்க கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். எதுவும் சொல்லப்பதான் தயங்க மாட்டாங்க. வீட்டுல இருக்க பெரியவர்கள்லாம் வந்துட்டு அவங்க நடந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கணும். அப்ப எனக்கு இப்படி நடக்கும்போது நான் இப்படி பண்ணேன், நீயும் இப்படி பண்ணுனா உனக்கு இந்த இதுல இருந்து ரிலீஃப் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் நிறைய கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வாதத்தை நான் முடிச்சுக்கிறேன் நடுவர் அவர்களே. வைஷ்ணவி ரொம்ப சுருக்கமா ஆனா நச்சு நச்சுன்னு கம்ப்ளைண்டா போட்டு தாக்கியிருக்காங்க. எங்கேங்க டைம் இருக்கு குடும்ப உறவுக்கு? நாங்கெல்லாம் பிஸியா இருக்கோம். எங்களுக்குன்னு வேலை இருக்கு. நாங்க வேலை பார்க்கோமா? போய் எல்லா குடும்பம் கூட இடைஞ்சு ஃபன் பண்ணிட்டு இருப்போமா? அப்புறம் அம்மா அப்பா கூட எல்லாம் பேசினாலே சண்டை தான் வருது. ஃப்ரெண்ட்லியாவே இல்ல அவங்கெல்லாம். ஃப்ரெண்ட்லியா இருந்தா தானே நாங்க அவங்க கூட இணைஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமா, ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்களோட பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. எவ்வளவு கோவம் இருக்கு பாருங்களேன் பசங்களுக்கு குடும்பம் மேலயும். இது வந்து அம்மா, அப்பா வரைக்கும் வந்து இறங்கியிருக்கு வைஷ்ணவிக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது உண்மையாவும் இருக்கலாம். இதுக்கு பதில் சொல்றதுக்கு வராங்க ரம்யா.
ரம்யா வந்து ஒரு விளையாட்டு வீராங்கனை, டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் சாம்பியன். அவங்க மேக்ஸ் படிக்கலாம் அப்படின்னு நினைச்சு சில வாய்ப்புகள் தவறுனதுனால இப்போ வந்து ஃபேஷன் டிசைனிங், காஸ்டியூம் அண்ட் டிசைனிங் இல்லையா, அது படிச்சுட்டு இருக்காங்க. அந்த துறையிலேயே தன்னை மெருகேத்திக்குவேன் அப்படின்னு சொல்ற ரம்யா, வாங்க இளைய தலைமுறை எப்படி குடும்பங்களுடன் இணைந்திருக்கிறது, அது எப்படி நம்மை வலுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றதுக்கு ரம்யா. வணக்கம் நடுவரே. எதிரணி சொன்னாங்க வேலை செஞ்சாதானே குடும்பத்துல நடுவரே பேசுடா. எதிரணி சொன்னாங்க வேலை செய்தாதானே குடும்பமே நிலைச்சிருக்க முடியும். யார் நடுவரை சொன்னா? வாழ்த்துக்கள் இன்ஸ்டாலையும் வாட்ஸ்அப்லயும் ஷேர் பண்றேனே. எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க, தெரியும். ஒரு கொண்டாட்டமே நடக்கும் பிறந்த நாள்னா. அவங்க சொன்னதுக்கு பதில் சொல்லி என்னோட உரையை நான் ஆரம்பிக்கிறேன் நடுவர்களே. உண்மைக்கு புறம்பாக பேசிக் கொண்டிருக்கும் எதிரணியினரே, உண்மையை உறக்கச் சொல்லும் எண்ணணியினரே, தமிழ் அமுதை பருகிக் கொண்டிருக்கும் எமது தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறப்பில் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பார் என இறைவன் பணித்தான். அறிவென சொல்வது யாதென கேட்டேன், அறிந்து பார் என இறைவன் பணித்தான். அன்பெனப்படுவது என்னென்ன கேட்டேன், அனைத்து பார் என இறைவன் பணித்தான். மணந்தால் சுகம் எனில் யாதென கேட்டேன், மணந்து பார் என இறைவன் பணித்தான். இறந்த பிள்ளை என்பது யாதென கேட்டேன், பிறந்து பார் என இறைவன் பணித்தான். முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பார் என இறைவன் பணித்தான். இறப்பின் பின் இது ஏதென கேட்டேன், இறந்து பார் என இறைவன் பணித்தான். அனுபவித்ததே தான் வாழ்வது என்றால் அனுபவம் ஆண்டவனிடம் கேட்டேன், நீ ஏன் என்று. அந்த ஆண்டவன் சற்று அருகில் வந்து, அந்த அனுபவமே நான் தானடா என்று என்னிடம் கூறினார் ஐயா. இப்படி அனுபவத்தில் தலைத்த சான்றோர்கள் சூழ்ந்த அவையில் இந்த 2ஆம் ஆண்டு மாணவி பேச இருக்கும் தலைப்பு இளைய தலைமுறை குடும்ப உறவுகளுடன் இணைந்து நிற்கிறது. ஆம் நடுவரே, இளைய தலைமுறை குடும்ப உறவுகளுடன் இணைந்து நிற்பதே உண்மை. மற்ற குடும்பங்களில் இருக்கும் இளைஞர்கள் நம் குடும்பத்திற்கு நாம் தான் தூணாக இருந்து எப்படியாவது தான் தாய் தந்தையை வந்து ஒரு சிம்மாசனத்தில் வைத்து பார்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதில் நானும் ஒருத்தி நடுவரே. உதாரணத்திற்கு நான் என் கதையை சொல்லுகிறேன், கேளுங்கள். நான் 11ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது கோடை விடுமுறை வந்தது. அன்று அந்த விடுமுறையில் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. சரி, வீட்டுல சும்மா தானே இருக்கோம், நம்ம வேலைக்கு போய் பார்க்கலாம்னு போனேன். போன இடத்துல மாசம் சம்பளம் தந்தாங்க கையில 6500 ரூபாய். அந்த 11ஆவது படிக்கையில எனக்கு அந்த 6500 ரூபாய் அவ்வளவு பெருசா இருந்துச்சு. அதை வச்சு எனக்கு என்ன பண்றதுன்னு கூட தெரியல நடுவரே. அதுல வந்துட்டு என்ன பண்ணேன், நேரா பெருந்துறைக்கு போனேன். ஆர்டி வெள்ளி மாளிகைக்கு போனேன். அங்க போய் எங்க அப்பாவுக்கு ஒரு மோதிரமும் எங்க அம்மாவுக்கு 2 மெட்டியும் வாங்கிட்டு வந்து எங்க அம்மா கையில கொடுத்தேன். எங்க அப்பாட்ட வந்து மெட்டியும் எங்க அம்மாட்ட வந்து மோதிரத்தையும் கொடுத்தேன். அவங்க 2 பேரும் நான் வாங்கிட்டு வந்ததுல சந்தோஷப்பட்டாங்களோ இல்லையான்னு எனக்கு தெரியல. அவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, என்னன்னு தெரியல. நானும் எங்க அக்காவை அதை பார்த்து கண் கலங்கி ரொம்ப ரொம்ப ஆமா நடுவரே, ரொம்ப சந்தோஷப்பட்டோம். எங்க அக்கா சொன்ன அன்னைக்கு, நீ என்னடி நீ வெளியில தானே போடுற, நான் தங்கத்திலேயே போடுற பாருன்னு அன்னைக்கு வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அன்னைக்கு நாங்க பண்ண சிறு குறும்புகள்லாம் எங்க அப்பா அம்மா ரசிச்சு எங்களை ரொம்ப அன்னைக்கு என்ஜாய் பண்ண வச்சாங்க நடுவரே. இந்த கால இளைஞர்கள் ஒருபோதும் குடும்ப உறவுகளை விட்டு தருவதில்லை நடுவரே. எதிரணியினரே, நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள். இன்றே நீ உன் குடும்ப உறவுகளுடன் விலகி நிற்கிறாயோ, அன்றே உன் வாழ்க்கையில் நீ தோல்வி அடைந்து விட்டாய் என்று அர்த்தம். நான் எனது குடும்ப உறவனோடு இணைந்து நிற்பதால் தான் நான் ஒரு சரியான பாதையில் செல்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். இவர்கள் இல்லை என்றால் இந்த உலகில் நம்மால் வாழ முடியாது. எனவே தாய் தந்தை தந்த அன்பாலும், எனது சித்தி சித்தப்பா தந்த தெளிவாலும், எனது அண்ணன் அக்கா தந்த அறிவாலும் நான் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறேன். எதிரணியினரே, ஒரு கேள்வி. நம்மளுக்கு பணம் என்பது ஒரு அன்றாட தேவைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. நமக்கு பணம் பற்றாக்குறை இருக்கும் போது யாரிடம் முதலில் கேட்போம்? உறவினரிடமா இல்ல வங்கியிடமா? சொல்லுங்கள். நடுவரே, நீங்கள் சொல்லுங்கள். நம்மளுக்கு பணம் பற்றாக்குறை இருக்கும் போது யாரிடம் முதலில் கேட்போம்? உறவிடமா இல்லது வங்கியிடமா? இது ரொம்ப ட்ரிக்கியான கேள்வி. எவ்வளவு தொகைங்கிறத பொறுத்து அதை நம்ம மாத்திக்கலாமா?
இப்போ நமக்கு வந்து விபத்து ஏற்படுது, நமக்கு ரொம்ப பணம் பற்றாக்குறையா இருக்குது, நம்ம யார்கிட்ட முதல்ல போய் கேட்போம்? வங்கியிடம் போய் நிக்க முடியுமா? நிக்க முடியாது. உறவினரிடம் தானே நிக்க முடியும். ஆமா. அதனால நான் அடிச்சு சொல்றேன் நடுவரே, உறவினரிடம் இணைந்து நிற்பதே ஒரு சக்தி என்று நான் வலுவாக சொல்கிறேன். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நமது உறவினர்கள் தான் உடன் வந்து நிற்கிறார்கள். அவர்கள் இல்லை என்றால் நாம் என்றும் இருக்க முடியாது நடுவரே என்று என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அவசரத்துக்கு சொந்தக்காரங்க கிட்ட தானேங்க போவோம். எங்கேயாவது போய் பேங்க்ல நிக்க முடியுமா? அப்படின்னு ரம்யா ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்காங்க. எனக்கு ரம்யா பேசினதுல ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது வந்து, ஒரு பள்ளி மாணவியா இருக்கும்போது ரூ. 6,500 சம்பாதிச்சு நேரே ஒரு நகைக்கடைக்கு போய் அப்பாக்கும், அம்மாக்கும் மெட்டியும், மோதிரமும் வாங்கி குடுத்துட்டு, சீக்கிரமே தங்கத்துலயும் வாங்கி குடுப்பேன் அப்படின்னு நினைச்ச அந்த எண்ணமே ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள். சீக்கிரமே தங்கத்துலயும் நீங்க உங்க அம்மா, அப்பாவுக்கு வாங்கி குடுக்கணும் அப்படின்னும் நான் ஆசைப்படுறேன். இவ்வளவு நெகிழ்ச்சியான தருணங்கள வந்து குடும்பம் தானே குடுக்குது. எப்படி குடும்ப உறவுகள்ல இருந்து நம்ம விலகி நிக்கிறது? என்ன இது ஒரே கன்ஃப்யூஷனா இருக்கே! இருந்தாலும் தரணி பிரியா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். தரணி பிரியா பிகாம் படிக்கிற மாணவி. வணிகம் தன்னோட தொழிலா இருக்கிறவங்க, குடும்பம் ஏதாவது விதத்துல நமக்கு உபயோகமா இருக்குமா அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். வாங்க தரணி பிரியா. இதுக்கு முன்னாடி பேசின ரம்யா அவர்கள் வந்துட்டு சொன்னாங்க, குடும்பம் வந்துட்டு இப்போ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் அந்த மாதிரி அடிபட்டுருச்சுன்னா பணத்தை விட்டு வந்துட்டு நம்ம வங்கி கிட்ட போவோமா இல்ல சொந்த உறவுகள்கிட்ட போவோமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் சொந்த உறவுகள் வந்து தரணி பிரியா ஒரு நிமிஷம். உங்களோட வீடியோ ஆன்ல இருக்கா? வீடியோ ஆன்ல இருக்கா? வீடியோ ஆன்ல ஓகே. சிக்னல் சரியா இல்ல சிக்னல் சரியா இல்லன்னு நினைக்கிறேன். சரிப்பா பேசுங்க. வீடியோ வரல. ஓகே. இப்ப வந்துருச்சு. ஓகே. ரம்யா அவர்கள் சொன்னாங்க, குடும்ப உறவுகள் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம வங்கி கிட்ட போவோமா இல்ல வந்துட்டு சொந்த உறவுகள்கிட்ட போவோமா அப்படின்னு. என்னதான் சொந்த வங்கி கிட்ட போய் அந்த டைம்ல நம்மளால அவசரத்துக்கு வாங்க முடியாதுதான். அப்ப நம்ம சொந்தத்தை தான் தேடுவோம் யாரா இருந்தாலுமே. சொந்தத்திட்ட போய் நம்ம கேட்போம். நம்ம கேட்கிற தொகை ஒரு 5,000 ரூபாய் 1000 ரூபாயா இருந்தா சரி என்னால முடிஞ்சது கொடுக்குறேன் அப்படின்னு அதே சொந்தம் கொடுக்கும். அதே சொந்தம் 10,000 5,000 50,000 போச்சுன்னா என்கிட்ட எங்கப்பா இருக்கு, எனக்கே வந்துட்டு நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீயே கண்கூட பார்க்க தானே செய்யற, என்னால இப்போதைக்கு முடியாதுன்னு சொல்ற உறவினரும் இருக்காங்க, எவ்வளவு காசு கேட்டாலும் கொடுத்துட்டு அதை குத்தி காட்டுற உறவினரும் இருக்கிறாங்க. நடுவர் அவர்களே, இந்த முடிச்சுக்கிட்டு என்னோட வாதத்தை நான் தொடங்குறேன். இளைய தலைமுறை குடும்ப உறவுகளுடன் விலகியே நிற்கின்றனர். அதுதான் என்னோட வாதம். நடுவர் அவர்களே, இன்றைய தலைமுறைகள் தனது குடும்ப உறவுகளுடன் விலகியே இருக்கிறார்கள். ஏனென்றால் ரோஜா அவர்கள் வைஷ்ணவி அவர்கள் சொன்னதை நான் முன்வைத்து ஏற்றுக்கொள்கிறேன். இந்த காரணத்தால் குடும்ப உறவை இன்றைய இளைஞர்கள் குடும்ப உறவை விட்டு தனித்தே இருக்க காரணம் என்னன்னா, இன்றைய வேகமான வாழ்க்கை முறையில் இளைய தலைமுறைகள் பெரும்பாலும் குடும்ப உறவுகளுடன் நெருக்கமாக பழகுவதில் சற்றே விலகி நிற்கின்றன நிலை காணப்படுகிறது. நடுவர் அவர்களே, இதற்கான சில காரணங்களை நான் கூறுகிறேன். தொழில், கல்வி, வேலை அழுத்தம், சமூக ஊடகங்களில் அதிக ஈடுபாடு இருக்குது, தனி மனித சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, தலைமுறை இடைவெளி காரணமாக புரிதல் குறைபாடும் ஏற்படுகிறது. நடுவர் அவர்களே, இதற்கான தீர்வு தான் என்ன? கவலை வேண்டாம், நான் சொல்கிறேன். இதற்கான தீர்வு பெரியவர்கள் புரிதல் காட்டுதல். இப்ப வந்து பெரியவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இளைஞர்கள் எண்ணங்களை மதித்து அவர்களை கேட்க வேண்டும். ஆனா இப்ப இருக்க பெரியவங்க அப்படியா கேட்கிறாங்க? உனக்கு என்ன தெரியும், நீ ஏன் சின்ன பையன், என்னோட வயசுக்கு நான் பார்க்காததா அப்படின்னு பேசுறவங்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு இளைய தலைமுறையோட பேச்சுக்கு கொஞ்சம் முன்வைத்து வாதத்தை கேட்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒன்றாக நேரம் செலவிடுதல், குழு விழாக்கள், சிறிய சந்திப்புகள் மூலம் அனைவரும் ஒன்றாக கூடும் உருவாக்க வேண்டும். இப்ப எங்க எல்லாரும் வந்துட்டு எப்படி சொல்றது, ஒரு விழாக்கள், இப்போ உதாரணத்துக்கு ஒரு கல்யாணமே வச்சுக்கோங்க, கல்யாணம், காது குத்து, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா இணைய வழியாத இப்ப போனு, லேப்டாப் நிறைய வந்துருச்சு. வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து எல்லாத்துலயுமே நம்ம எல்லாருமே இருக்கோம். அப்படி இருக்கும்போது எல்லாருமே போய் வந்துட்டு ஆன்லைன்ல தானே வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் வந்துருங்க. அதே மாதிரி கல்யாணம் நடந்துட்டு இருக்கும் போதும் முன்னாடி எல்லாம் வந்து
அக்கா அண்ணன் தம்பி எல்லாம் போய் நான் பரிமாற போறேன். நான் வந்துட்டு முன்னாடி ரிசப்ஷன்ல போய் நான் நிக்கிறேன், மாமா சித்தி எல்லாம் என்ன ஏற்பாடுலாம் நடக்குது நான் போய் பாக்குறேன்னு இருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ட போய் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு இத வந்து இவங்க பாத்துப்பாங்க. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் தான் இருக்கிறாங்கல்ல, நம்ம எதுக்கு வேலை இழுத்து போட்டுலாம் செய்யணும் அப்படின்னு இருக்கிறாங்க. தொடர்புகள் வளர்த்தல், தினமும் குறைந்தபட்சம் சில நிமிடங்கள் பேசும் பழக்கம் கொண்டு வர வேண்டும். சில நிமிடம் பேசணுங்கிறாங்க. ஆனா வந்துட்டு இப்ப இருக்க இளைய தலைமுறைகள் வந்துட்டு இப்ப உதாரணத்துக்கு மேக்சிமம் சொந்தக்காரங்கள்ட்ட அதிகமா பேசுறதே கிடையாது. ஏன்னா எதை எடுத்தாலும் ரோஜா சொன்னதே வச்சுப்போமே, எதை எடுத்தாலும் மார்க் என்ன எடுத்திருக்கிற, வேலைக்கு 12th முடிச்சுட்டே அடுத்தது காலேஜ் தானே, காலேஜ் முடிச்சுட்டு அடுத்தது என்ன கல்யாணமா, அடுத்தது என்ன பையனா இருந்தா வேலைக்கு போயிட்ட, ஏன்னா பையன் தான் ஒரு குடும்பத்தை தாங்கி நிப்பான். ஆணுக்கு வந்து நிறைய பொறுப்பும் இருக்குது. அது சமயத்தும் ஒரு குடும்பத்தை வழிநடத்தி கொண்டு போற பொறுப்பும் இருக்குது. அத வந்து சரியா அடுத்தது உனக்கு கல்யாணமா, அடுத்த தம்பி தங்கச்சி அந்த பையனுக்கு தங்கச்சி இருந்தாங்கன்னா அந்த தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கணும். அதே கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தாங்கன்னா அவங்க நிலைமை ஒரு 30-35 வயசுல அந்த பையனுக்கு கல்யாணமே ஆகுது. எல்லா பொறுப்பும் அந்த பையன் தலையில விடியும். அதே ஒரு குடும்ப பொறுப்பு ஒரு மூத்த பொண்ணா அந்த இடத்துல இருந்தாங்கன்னா அவங்க தலையில தான் அது வந்து விடியும். 30 வயசு 20 வயசுல நிறைய பேர் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறோம், பெண்ணா இருந்தாலுமே. அது வந்து சமூக ஊடகங்களின் நன்மைக்கும் பயன்படுத்தலாம். இப்ப இருக்க சமூக ஊடகங்கள்ல வந்து என்னதான் வந்துட்டு வீடியோ கால், ஆடியோ கால் இந்த மாதிரி நிறைய இருந்தாலுமே அதை வந்துட்டு பெருசா யாருமே குடும்ப உறவுகளோட பேசுறதுக்கு இது பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன பேசினாலும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அதுவும் நம்ம அப்பா அம்மா வந்துட்டு கட்டாயப்படுத்தி தான் பேச வைக்கிறாங்க. நீ அப்பா தாத்தா கிட்ட பேசு, நீ பாட்டி கிட்ட பேசு, இந்த மாதிரி பேசினா வயசானவங்க உனக்கு கல்யாணம் ஆக எப்ப ஆகும், இந்த மாதிரி உனக்கு எப்ப வேலை கிடைக்கும், நீ எந்த வேலைக்கு போவ, எப்படி இருப்ப, இந்த மாதிரி கேக்குறாங்க. என்னதான் அவங்க அப்படி கேட்டாலும் குடும்ப உறவுகளும் நம்மளுக்கு முக்கியம். அவங்க கிட்ட நம்ம ஒரு 10 ஒரு குழு மாதிரி அமைச்சு ஒரு குரூப், வாட்ஸ்அப் குரூப்பே வச்சுக்குவோமே, அந்த அமைச்சு நம்ம ஒரு பேசலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. பரஸ்பர மரியாதை, பெரியவர்கள் அனுபவத்தையும் இளையவர்கள் புதிய சிந்தனைக்கும் பகிர்ந்து கொண்டல் உறவுக்கு வலுப்படுத்தும். அதாவது இப்ப வந்து பெரியவங்க வந்துட்டு உனக்கு என்ன தெரியும், நீ ஏன் சின்ன பையன், நான் சொல்றத வந்து நீ சொல்றத நான் கேட்கணுமா அப்படின்னு பெரியவங்களும் இருக்காங்க. நீங்க பெரியவங்க, நீங்க சொல்றத நான் கேட்கணுமா அப்படின்னு இளைய தலைமுறையும் இருக்கிறாங்க. அப்படி எதுவும் இல்லாம பெரியவங்க சொல்றதுல ஏதோ ஒரு நல்லது இருக்கும் அப்படின்னு இளைய தலைமுறையும் கேட்டுக்கணும். இளைய தலைமுறை சொல்றது பெரியவங்களும் அவ சின்ன பொண்ணா இருந்தாலும் அவ சொல்றது நல்ல கருத்தா தானே இருக்கு, அவ சொல்றது நம்ம முன்னெடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்களும் இருக்கணும். மனநிலை சமநிலை, குற்றம் சாட்டாமல் அன்போடும் பேசும் பழக்கம் வளர்த்து கொள்வது நல்லது. அதாவது ஒரு குடும்ப உறவுன்னு வந்துட்டு இப்ப குடும்ப உறவு விலகி நிக்கிறதா என்னோட இது. ஆனா வந்துட்டு அப்படி இருந்தாலுமே நம்மளோட வேலை காரணமாக குடும்ப பொறுப்புகள் காரணமாக மட்டுமே நம்ம விலகி இருக்கிறோம். அதுவும் இல்லாம சில சொந்தக்காரங்க உறவுகளோட நெருக்கடி காரணமாகவும் நம்ம விலகி நிக்கிறோம். குடும்பம் என்பது ஒருவரின் அடையாளம், பாதுகாப்பு, பாசம் ஆகியவற்றை வழங்கும் வலுவான உறவு பிணைப்பு. எனவே இளைய தலைமுறை மற்றும் பெரியவர்கள் இருவரும் புரிதல், பொறுமை, அன்பு ஆகியவற்றை மூலம் உறவுகளை வலுப்படுத்த வேண்டும் என்று எனது வாதத்தை முன்வைத்து விட்டேன். நடுவர் அவர்களே, இன்றைய தலைமுறை குடும்ப உறவுகளை விட்டு வேலை காரணமாக அல்லது இன்றைய சொந்த உறவுகளின் நெருக்கடி காரணமாக இன்றைய தலைமுறைகள் குடும்ப உறவுகளை விட்டு விலகியே நிற்கிறார்கள் என்பதை ஆணித்தனமாக கூறிவிட்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது நன்றி தரணி பிரியா, நீங்க பேசும்போது விலகி நிக்கிறது அப்படின்னு மட்டும் பேசாம ஏன் விலகி நிக்கிறது, அதுக்கு என்னென்னலாம் தீர்வு இருக்கு அப்படின்னு கூட ரொம்ப அழகா பாயிண்ட்ஸா லிஸ்ட் பண்ணிருந்தீங்க. இதெல்லாம் தாங்க காரணம், இவ்வளோ பிரச்சனை இருக்கு, அதுக்கு இப்படியெல்லாம் சொல்யூஷனும் இருக்கு அப்படின்னு நீங்க எப்படி இணைச்சுக்கலாம் அப்படின்னும் பேசி எதிரணிக்கு கொஞ்சம் ஸ்கோர் போட்டு கொடுத்துருக்கீங்களோ அப்படின்னு வேற எனக்கு டவுட் வருது. இப்போ வராங்க. ஆமா, எங்களுக்கு ஸ்கோர் தான் போட்டு குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லோகேஸ்வரி சும்மாவே வந்து எல்லா பாலையும் சிக்ஸரா அடிக்கக்கூடிய ஒரு பேச்சாளர். த பட்டிமன்றம் குயின் அப்படின்னே சொல்லலாம். லாஸ்ட் இயர் சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் கிட்ட இருந்து விருது வாங்கின லோகேஸ்வரி, ஜோன் ட்ரெய்னர், பப்ளிக் ஸ்பீக்கர், அது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியால கான்டென்ட் கிரியேட் பண்றாங்க, ஆண்டர்பிரூனர். சுழட்டி அடிக்க அவங்களோட பேச்சால அடிக்க வராங்க லோகேஸ்வரி அவர்கள். வாங்க. இளைய தலைமுறை குடும்ப உறவுகளுடன் இணைந்து மட்டுமே இருக்கிறது அப்படின்னு பேசுறதுக்கு லோகேஸ்வரி அணித்தலைவர் அவர்கள்.
அன்னை தமிழுக்கும் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் இந்த இணைய வழியாக இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இரு அணி பேச்சாளர்களுக்கும் எனது உற்சாகமான மாலை வணக்கம். இளைய தலைமுறை குடும்ப உறவுகளுடன் இணைந்து நிற்கிறது. கடைசியா பேசின தாரணி அவங்க ரொம்ப அழகா உறவுகளை எப்படி கையாள்வது அப்படிங்கிறத நமக்கே சொல்லித்தராங்க. அவங்க இன்றைய இப்ப கல்லூரி மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இவ்வளவு தெளிவு இருக்குன்னா நிச்சயமா உறவுகளை அப்படி விட்டு கொடுக்குற ஆள் இவங்க எல்லாம் இல்ல, இவங்க எல்லாம் இன்னும் உறவுகளோட இணைஞ்சுதான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு சான்று. ஏன்னா இவங்களுக்கு இவ்வளவு புரிதல் இருக்குங்கிறப்ப எந்த உறவையுமே அப்படி தூக்கி எறிஞ்சிட்டோ இல்ல நான் தான் என்னோட இதுதான் முக்கியம்னு இருக்கக்கூடியவங்க இல்ல. அதுக்கு உதாரணம் தாரணி. ஏன் நமக்கு இந்த கேள்வி ஏன் வருது, இளைய தலைமுறை குடும்ப உறவுகள்ல இருந்து விலகி இருக்கிறாங்கிற கேள்வி ஏன் வருது அப்படின்னா, நம்ம எப்படி பாக்குறோம் அவங்களை அப்படின்னா போனுன்னே இருக்கிறாங்க, அவங்களுக்கு மை லைஃப் மை ரூல்ஸ்ன்னு பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரியான பிம்பம் எல்லாம் நமக்கு பார்க்கும்போது எப்படின்னா, ஓகே இவங்க பிள்ளைங்க பெற்றோரோட அப்படி ஒன்னும் இணக்கமா இருக்கிறது இல்லையே, சொந்த பந்தத்தை எல்லாம் எப்படி இது பண்றாங்களேங்கிறது தோணலாம். ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா நம்ம ஒரு பிறந்ததுல இருந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் எப்படின்னா நமக்கு ஃபேமிலி தான் உலகம், சொந்த பந்தம் தான் அவ்வளவு ஜாலி, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவங்க ரொம்ப நமக்கு சப்போர்ட்டிவ் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இன்னொன்னு என்ன வரும் அப்படின்னா நண்பர்கள் அப்படிங்கிறவங்க உலகம் ஆயிடுவாங்க. சோ பெற்றோரை தாண்டி இன்னொரு உலகம் அவங்களுக்கு கிடைச்சிருது, நண்பர்கள் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு உலகம் ஆயிடுறாங்க. அதுக்கு அடுத்த ஒரு பருவம் வரும்போது பெற்றோர்கள் எதிரிகளாக மாற ஆரம்பிச்சாங்க. இப்ப இருக்கிற ஸ்டேஜ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிற போது எப்படின்னா பெற்றோர்கள் எதிரி மாதிரி தெரிவாங்க. அவங்களுக்கு எல்லாம் எப்படி தோணும்னா நாம தனியா விடப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனா ஒரு 25 வயசு, வேலை, கல்யாணம், குழந்தை அப்படின்னு வரும்போதுதான் உறவுகளோட அருமை தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா என் அம்மாவா நான் உணர ஆரம்பிக்கிறேன். அம்மா இப்ப நான் அம்மா ஆகும்போது என் அம்மாவை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன். என் அப்பா எப்படி அப்படிங்கறத என் கணவர் மூலமா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன். இப்ப என் குழந்தைய வளர்க்கும் போது இதெல்லாம் கோத்ரூ பண்ணிதான் என் பெற்றோர் என்ன பார்த்திருக்கிறாங்க அப்படிங்கும் போது நெருக்கம் அதிகமாகுதே தவிர கண்டிப்பா நம்ம விலகி நிற்கிறதே இல்ல. ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்றோம், பிசிக்கலா விலகி இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா நம்மள ஒரு கெரியருக்காகவோ இல்ல தொழிலுக்காகவோ இல்ல எஜுகேஷனுக்காகவோ பிசிக்கலா கண்டிப்பா நம்ம ஃபேமிலியில இருந்து கொஞ்சம் வெளியே விலகி நிற்க வேண்டிய கட்டாயம் வருது. அதனால நம்மளால பெருசா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போகுது. அதுக்காக அவங்க குடும்ப உறவுகளோட இணைஞ்சு இல்ல, அவங்களோட தனியா போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. எங்களுடைய அணியில பேசும்போது சொன்னாங்க, ஒரு கஷ்டம்னு வரும்போது உறவுகள் எல்லாம் உடனே வந்துருவாங்க அப்படின்னு. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு சொல்றதே ஒரு ஆபத்து, ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா நண்பர்கள் எல்லாம் வந்துருவாங்க, உறவுகள் கொஞ்சம் லேட்டா தான் வருவாங்க. ஆனா ஒரு 10 நாள் வரைக்கும் நண்பர்கள் இருக்கலாம், 12 நாள் வரைக்கும் இருக்கலாம், மாச கணக்கு வருஷ கணக்குன்னு ஒரு உடல் ரீதியான பிரச்சனையில ஒருத்தர் அவஸ்தைப்படுறாருன்னா அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும், உறவுகள் மட்டும்தான் கூட இருப்பாங்க. அவங்களோட உறவுகள்னா அந்த மனைவியோ அல்லது கணவனோ அவங்களோட கடைசி வரைக்கும் இருப்பாங்க. மத்த உறவுகள் எல்லாம் அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வருவாங்க, வந்து அவங்களை பார்த்துட்டு தான் போவாங்க. நண்பர்களோட கான்டாக்ட் பாத்தீங்கன்னா அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். சோ இங்க நம்ம என்ன நினைச்சிடறோம்னா, நீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாங்க, அவங்க ரொம்ப ஜாலியா இருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயே அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அப்படி இல்ல. அவங்க வெளிநாட்டுக்கு ஏன் போறான், அங்க பெருசா எல்லாத்தோடையும் மத்தவங்களோட கான்டாக்ட் பண்ண, அவனோட ஒய்ஃப் கிட்ட குழந்தைகிட்ட பேசுறதுக்கே நேரம்ங்கிறது ரொம்ப கம்மியான நேரமா இருக்கும். அந்த வீடியோ கால்ல மட்டும்தான் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா எனக்கு போன் பண்ணல, அது புரிதல் இல்லாதனால நடக்கிற சில விஷயங்கள் தான். ஆனா உள்ளூர என் பையன் என்கிட்ட பேசல, அதாவது அந்த நெருக்கத்துக்கான ஒரு ஏக்கம் தான் அங்க தெரியுதே தவிர எங்க இணைஞ்சு இல்லாம அவங்க பிரிஞ்செல்லாம் இல்ல. மகனுக்கும் தோணும், நம்ம இன்னும் அம்மா கிட்ட பேசாம விட்டுட்டோம், அப்பா கிட்ட என்ன பேசல, அடுத்த வீடியோ கால்ல அவங்க கிட்ட பேசிடணும் அப்படின்னு. சோ அதனால அவங்க பிரிஞ்சுட்டாங்க, அவங்க விலகிட்டாங்க, தூரமா இருக்கிறோம் ஆனா வேர்ல இணைஞ்சேதான் இருக்கிறோம். தூரமா தான் இருக்கிறோம் ஆனா வேர்ல நம்ம இணைஞ்சேதான் இருக்கிறோம். உதாரணத்துக்கு என்னோட லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்னா, என்னோட அப்பாவுக்கு முழுமையா படுக்கையில இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. இப்போ நான், என் அம்மா, என்னோட தங்க, நாங்க 3 பேரு தான். இப்ப வீட்டுல எங்க ஆரம்ப கட்டத்துல, அதாவது அவர் படுத்து ஒரு மாசம் பாத்தீங்கன்னா கூட்டம் நம்ம வீட்டுல இருந்துகிட்டே இருக்கு. அதாவது உறவுகள் வருவாங்க, நண்பர்கள் வருவாங்க, எல்லாமே வருவாங்க. ஆனா அந்த ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளான
நான் என்னோட தங்க, என்னோட அம்மா அப்படிங்கிறவங்க இறுதி வரைக்கும் அப்பாவுக்கு அவ்வளவு ஒரு துணையா நாங்க நின்னு இருக்கிறோம். இவங்க சொன்னாங்க அண்ணன் தங்கைகளுக்கு கல்யாணம் பண்றது இதெல்லாம் இப்பெல்லாம் அப்படியெல்லாம் யாரும் இல்ல, எல்லாம் அழுத்தத்தின் பேரால இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து குறிப்பிட்டாங்க. அழுத்தத்தினால மட்டும்தான் அண்ணனுங்க வேற வழி இல்லாம தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறது சொன்னாங்க. உண்மையில அந்த அழுத்தம் வந்து இந்த குடும்பத்தை வந்து இனிமேல் இந்த உறவுகள் அப்படியே நிலைச்சு நிக்கணும், இது உனக்கு பொறுப்பு. பொறுப்பையே இவங்க எப்படி பாக்குறாங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டத்தை தூக்கி தலையில வைக்கிறதா பாக்குறாங்க. பொறுப்பு எடுத்துக்கணும்னாவே அது ரொம்ப பெரிய தண்டனை நினைக்கிறாங்க. ஆக்சுவலா பொறுப்பு எடுத்துக்கிறவங்க ரொம்ப ஒரு அழகான மனிதர்கள் நான் பாக்குறேன். ரொம்ப அற்புதமான மனிதர்கள் அவங்க. வீட்டுல அந்த நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு மூத்த பையன் வந்து நிக்கிறதோ, ஒரு மூத்த பொண்ணு வந்து நிக்கிறதோ ரொம்ப அழகான விஷயம். அவங்க வந்து அந்த குடும்பத்தை அடுத்தது ஓகே அப்பா இப்ப கொஞ்சம் டவுன் ஆயிட்டாரு, இல்ல அப்பாவுக்கு முடியாம போயிடுச்சு, நான் அதை டேக் ஓவர் பண்றேன்னு ஒருத்தன் வரான்னா அவன் அழுத்தத்தின் காரணமாக மட்டும் வரல. அவன் இந்த குடும்பம் செதஞ்சு போயிடக்கூடாது, இந்த குடும்பம் பிரிஞ்சு போயிடக்கூடாது, இதுல என் அப்பா இருந்தா என்னவோ அதை நான் செய்யணும்னு ஒருத்தன் பொறுப்பெடுத்துக்கிறத நீங்க அழுத்தம்னு எப்படி சொல்ல முடியும்? அதை அவன் பொறுப்பு எடுத்துக்கிறான். அதே ஒரு பொண்ணாக இருந்தாலும் அப்படிதான், அவ பொறுப்பு எடுத்துக்கிறான். அந்த பொறுப்பு ரொம்ப அழகான விஷயம். அதை வந்து நம்ம வந்து அழுத்தம் அப்படின்னு சொல்ல முடியாது. வேலைன்னு வேலையைதான் பாக்குறாங்க. பேரண்ட்ஸ் யாருமே எங்ககிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்றதுதான் சரின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ஏஜ் அப்படி அவங்களுக்கு, இந்த ஏஜ்ல அவங்களுக்கு எல்லாருமே எனிமீஸ் மாதிரி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு திருமணம் ஆகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அதோட புரிதல் வந்துடும். சோ இங்கேயுமே அவங்களுக்கு ஒரு குழப்பமான மனநிலை தான் இருக்கு. என்னன்னா நம்ம அப்பா அம்மா நமக்காக இல்லையா அப்படின்னு ஒரு கேள்விதான் அவங்களுக்குள்ள இருக்கே தவிர எனக்கு என் அப்பா அம்மா வேண்டான்னு அவங்க டிசிஷன் எடுக்கல. அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு, ஏன் எங்க அப்பா அம்மா என்ன இப்படி பண்றாங்க, இப்படி நடத்துறாங்க அப்படின்ட்டு. ஒரு கட்டத்துல அது அவங்களுக்கு தெளிவு வந்துடும், இதனாலதான் அப்படிங்கிறது. வேலைன்னு ஓடுறாங்கன்னா அவ படிக்கணும், எனக்காக தான் எங்க அம்மா அப்பா ஓடி இருக்காங்கன்னு ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு வந்து அது புரிய வந்துருது. வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராம்ல தான் வாழ்த்து சொல்றாங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே முதல்ல எப்படி இருந்தோம்னா ஒரே ஊருக்குள்ள ஒரு வீதியில பாத்தீங்கன்னா ஒரு குடும்பமே இருப்பாங்க. ஒரே வீதியில கிட்டத்தட்ட எல்லா வீடுகளுமே உறவுகளா தான் இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம அப்படி இல்ல. ஒரு திக்காலு பொண்ணா இருக்கோம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எங்கெங்கயோ நம்ம இருக்கிறோம். அப்படிங்கிறப்போ எல்லா நேரத்திலயும் நேரடியாவே பாத்துக்கணும் அப்படிங்கிறது நடக்காது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அட்லீஸ்ட் வாட்ஸ்அப் மூலமாவோ இன்ஸ்டாகிராம் மூலமாவோ உங்களுக்கு சோசியல் மீடியா மூலமாவது குடும்பத்தோட இணைஞ்சிருக்கணும்னு தானே அவங்க விரும்புறாங்க. அந்த வாழ்த்துக்களை கூட சொல்லாம தவிர்த்துட்டு அவங்க போகலையே, அதுல வாழ்த்து சொல்றாங்க அப்படின்னாலுமே உங்களோட அவங்க இணைஞ்சிருக்கிறதுக்கு தான் விரும்புறாங்க அப்படிங்கறது அர்த்தம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து குழந்தை தொழிலாளர்கள் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் ஃபர்ஸ்ட் பேசின ரோஜா அவங்க சொன்னாங்க. ஏன் மனைவி, ஏன் குழந்தை, ஏன் பிள்ளை அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க அப்படின்னு. நம்ம வந்து ரொம்ப கூட்டு குடும்பமா இருந்தோம், அதுக்கப்புறம் இது வந்து மாற்றத்தின் விளைவா நிகழ்ற விஷயம். இதை நம்ம அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா நம்ம பொருள் தேடி ஒவ்வொரு இடத்துக்கா நம்ம போய்கிட்டே இருக்கும்போது அம்மா அப்பா எல்லாருமே எல்லா இடத்துக்கும் வந்துகிட்டே இருக்க முடியாதுங்கிறதுனால கணவன் மனைவி குழந்தை அப்படிங்கிற அந்த ஒரு கட்டமைப்பு வந்துருது, அது கட்டாயத்தின் பேர்ல வந்துருது. அப்ப அதுக்காக உழைக்க வேண்டிய சூழல் வந்துருது. அது தவறுதலா நம்ம புரிஞ்சு கூடாது. ஏன்னா நாளைக்கு நம்மளும் கூட நம்ம அந்த ஒரு சூழலுக்கு ஆட்படலாம். ஆனாலும் எங்க இருந்தாலும் மீண்டும் நான் சொல்றேன், எவ்வளவு தூரம் நம்ம பறந்தாலும் எங்க இருந்தாலும் நம்ம வேரோட இணைஞ்சுதான் இருக்கிறோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனால இளைய தலைமுறை உறவுகளோடு இணைந்தே நிற்கிறது என்று கூறி எனது பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி லோகேஸ்வரி. மூச்சு விடுறதுக்கு கூட கேப் எடுக்காம அப்படி அடிச்சு தள்ளியிருக்காங்க. திக்காலுக்கு ஒண்ணா அப்படி திசை முழுக்க இருந்தாலும் வேறு இங்கதான் இருக்கு, குடும்ப உறவுகளோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் ஒருத்தரும் சொன்ன பாயிண்ட்டுக்கு ரொம்ப அறிவுரை மாதிரி, அப்படி இல்லடா இதனால தாண்டா இப்படி இருக்கும், புரிஞ்சுக்குங்கடா, வளர்ந்தா புரிஞ்சுக்குவீங்கடா அப்படின்னு அணித்தலைவர் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஆழ பதிஞ்சு ரொம்ப சிறப்பான ஒரு உரை. நன்றி. ஆனா இவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு வராங்க நம்மளோட விபி சுகன்யா. ஐடி இன்ஜினியர் பை ப்ரொஃபஷன், ஆனா சைக்காலஜிஸ்ட் பை பேஷன். இருந்தும் குடும்ப உறவுகள் வந்து எல்லாம் விலகிதான் நிக்கிறோம் இளைய தலைமுறை கூட அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு வராங்க சுகன்யா அவர்கள். வாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு முன்னாடி பேசிய எதிரணி தலைவரும் அவர்களது அணியினரும் ரொம்ப அழகா பட்டாசு கிளப்பியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும், ஒத்துக்கிறேன்.
இன்றைய தலைமுறை, இளைய தலைமுறை அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கறதுதான் தலைப்பு. நம்ம பேசும்போது நிறைய இடத்துல இந்த தலைப்பை கொஞ்சம் மாத்தி புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு தோணுது. குடும்ப உறவுகள் இணைஞ்சு இருக்காங்க, குடும்ப உறவு நம்மகிட்ட என்ன பண்றாங்கன்னு இல்ல, இந்த இளைய தலைமுறை என்ன பண்றாங்க அப்படிங்கறதுதான் கேள்வி. அஜய்குமார் என்ன பண்ணாரு சார்? அஜய்குமார் எந்த ஜெனரேஷனை சேர்ந்த நபர் தீபிகா? அவரெல்லாம் இழுத்துட்டு வந்து இளைய தலைமையிலையோட சேர்த்தி, சரி ஓகே நீங்க வந்து ஒரு யங் ஃபீல்ட்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு எமர்ஜென்சில என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின். இன்றைய தலைமுறை எமோஷனலா யோசிக்க கூடியவர்கள் அல்ல. இன்றைய தலைமுறை எதையும் லாஜிக்கலா அணுகக்கூடியவர்கள் அப்படிங்கறதான் நாங்க சொல்ல வரோம். இன்னைக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு பையனையோ பொண்ணையோ கொண்டு போய் கொடுத்தா அவங்க அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ அந்த சார்ந்த உறவுகிட்டயோ முதல்ல கேட்கிற கேள்வி இன்சூரன்ஸ் இருக்கா, இன்சூரன்ஸ் இருந்தா இது வந்து கேஷ்லெஸ் போடணுமா, ரீஎம்பர்ஸ்மெண்ட் போடணுமா, இப்படிங்கிற கேள்வியை கேட்பீங்களா? அல்லது எடுத்தோன்னே என் சொந்தக்காரன் யாரு அவங்க கிட்ட போய் கையேந்து நிக்கணும்னு நினைப்பீங்களா? நிச்சயம் மாட்டீங்க. நான் என்னுடைய குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு உங்களை பத்தி நீங்க யோசிக்கிறீங்க. நீங்கிற செல்ஃபுக்குள்ளார உங்க ஃபேமிலியும் கொண்டு வந்துக்கிறீங்க. ஓகே, எஸ். பட் அதுக்குள்ளார நீங்க அந்த நியூக்ளியர் ஃபேமிலி மட்டும்தான் இருக்கு, அதோட எக்ஸ்பாண்டட் ஃபார்மேஷன் இல்ல அப்படிங்கறது தான் நாங்க சொல்றோம். அண்ட் மோரோவர் நம்ம தரணி பேசும்போது ரொம்ப அழகா சொன்னாங்க. அவங்களோட பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சது இல்லாம நிறைய அழகா சொல்யூஷன்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அதையும் தான் நாங்க சொல்றோம். இந்த ஜெனரேஷன்ஸ் சொல்யூஷன்ஸை எதிர்பார்க்கறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. இதெல்லாம் நீங்க செய்யுங்கன்னு சொல்றாங்க, இதெல்லாம் கேப்னு சொல்றாங்க. சோ இந்த கேப்பை புரிஞ்சு நடந்துக்க வேண்டியதுதான் அவசியம். இந்த கேப் எக்ஸிஸ்ட் ஆகுது, இதுக்கு என்ன பண்ணணும், இதை வந்து புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் ஜெனரேஷன் எப்படிலாம் தன்னை வந்து மாத்திக்கணும், கட்டமைச்சுக்கணும், இன்னைக்கு ஜெனரேஷன் கூட நீங்க மேட்ச் பண்ணி வரணும் அப்படின்னா எவ்வளவு தூரம் நீங்க டிராவல் பண்ணி வரணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். இன்னைக்கு தேவை அப்படிங்கறதே மாறி இருக்கு. ஒரு 2 ஜெனரேஷன் முன்னாடி பார்த்தா நம்ம சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வாழ்வாதாரத்துக்காக இருக்கும், சாப்பாட்டுக்கும் அந்த வாழ்க்கைக்கும் போதுமான அளவு அப்படிங்கிற அளவுலதான் இருந்திருக்கும். அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் அவங்களுடைய குடும்ப தேவைகளை அட்ரஸ் பண்ற அளவுல சம்பாதிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஒரு நல்ல வீடு கட்டி அவங்களுக்கு கொஞ்சம் சேமிப்பை உருவாக்கி கொஞ்சம் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி. இன்றைய சமுதாயம், இன்றைய ஜெனரேஷன் வந்திருக்கிற இளைய தலைமுறை அப்படின்றவங்க சுயம் பற்றிய தேடல் உடையவர்கள். அவங்களுடைய ஃபோக்கஸ் ஆஃப் லைஃபே மாறி இருக்கு. அவங்களுடைய ஃபோக்கஸே வந்து ஓகே எனக்கு ஒரு பேக்கப் இருக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வர்றவங்க, எஜுகேஷனுக்குள்ளார வர்றவங்களா இருந்தாலும் அவங்களுடைய பியர் தாட் ப்ராசஸ்ல அவங்களுக்குள்ளார வர்றது ஹூ ஆம் ஐ, நான் ஏன் இங்க வந்திருக்கேன், நான் ஏன் வாசவி காலேஜ்ல வந்து சேர்ந்திருக்கேன், நான் ஏன் வாசல்ல வந்து இணைஞ்சிருக்கேன், இதுல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும், நான் எப்படி இதை பெஸ்டா யூஸ் பண்ணிக்கிறது, எல்லாத்துலயும் அவங்களுக்கு தன்னை பத்தி யோசிக்கக்கூடிய, தன் மேல எஃபர்ட்டை போடுறதுக்கு முன் வரக்கூடிய ஜெனரேஷன் இந்த கரண்ட் ஜெனரேஷன். அப்ப இவங்களை வந்து சில விஷயங்கள்ல ப்ரீவியஸ் ஜெனரேஷன் இழுத்து பிடிக்கிறாங்க அப்படிங்கறதுதான் இங்க பிரச்சனை. இன்னைக்கு ஒரு பௌர்ணமிங்க, இன்னைக்கு பௌர்ணமினா குடும்பத்துல வாப்பா கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்றாங்க. யாராவது இந்த 6 பிள்ளைங்க யாராவது வந்து சொன்னாங்களா? இல்லைங்க மேம், வீட்டுல வந்து கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க, என்னால பட்டிமன்றத்துல எல்லாம் பேச முடியாது, கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்களா? கிடையாது. ஒரு வாய்ப்பு கிடைச்சது, இந்த வாய்ப்பை நான் நச்சுன்னு பிடிச்சிக்குவேன், என்னோட திறமையை வளர்த்துக்குவேன், இதுக்கு முன்னாடி நான் பேடையை பார்த்ததுல, நான் பேசினதுல, இன்னைக்கு நான் பேசி முயற்சி பண்ணியே ஆவேன், அது எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு முன் வந்தாங்கல்ல, இதுதான் இன்றைய ஜெனரேஷன். பட் ஆனா இதோடைய பாதை பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருந்து விலகுறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதுக்கு வேற வழி கிடையாது. இது வந்து இவங்க இதை ஃபோக்கஸ் பண்ணணும், இது எல்லாத்தையும் அவங்க அட்டைன் பண்ணணும் அப்படின்னா அவங்க அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற இடத்துல இன்றைய சொசைட்டி நின்றுட்டு இருக்கு. சரி, இன்னைக்கு பட்டிமன்றம்னு சொன்னோம். இந்த குரூப்ல இன்னைக்கு வந்து இணையத்துல 43 பேர் இணைஞ்சிருக்காங்க. இந்த 43 பேர்ல எத்தனை பேர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க, எத்தனை பேர் நண்பர்கள், எத்தனை பேர் காலேஜ்ல இருந்து வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க, ஹெச்ஓடி சார்ல இருந்து இன்னைக்கு எத்தனை பேர் இணையத்துல இங்க வந்து உங்களோட திறமையை பார்க்கறதுக்காக வந்து சேர்ந்திருக்காங்க. சோ இன்னைக்கு வந்து எதிரணியில பேசும்போதும் அவங்க குரூம் பண்ணிக்கும் போது அவங்க பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. பாயிண்ட்ஸ் பேசும்போது அம்மா அப்பா, அப்பா அண்ணா, நான் இன்னைக்கு வந்து இந்த பட்டிமன்றத்துல இந்த தலைப்புல பேச போறேன், எனக்கு நீங்க எல்லாம் உட்காந்து பாயிண்ட் சொல்லி கொடுங்க, நான் என்ன மாதிரி எல்லாம் பேசட்டும் அப்படின்னு உட்காந்து வீட்டுல டிஸ்கஸ் பண்ணாங்களா? கிடையாது. அவங்க சொந்தமா உட்காந்து பாயிண்ட் எழுதினாங்க, அவங்க டீம் மெம்பர்ஸ் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாங்க, அவங்க அணி தலைவர் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. சோ அவங்களோட ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணாங்க, அவங்களுக்கு தேவையான திறன்களை வளர்த்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு வேணுங்கிற இன்புட்டை, மென்டர்ஷிப், கைடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. இது எல்லாம் அவங்களுக்கு வெளியில தான் கிடைக்குது. வீட்டுக்குள்ளார சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. அப்ப அந்த லிமிடேஷன்ஸ் வந்து இவங்க ஒரு சேலஞ்சா எடுத்துக்காம அடுத்த இடத்துக்கு மூவ் ஆகும் போதுதான் இவங்களால ப்ரோக்ரஸ் பண்ண முடியும் அப்படின்றது இன்றைய சிச்சுவேஷன். இது சிச்சுவேஷனல் திங்கே தவிர இதை நம்ம யாரையும் குற்றம் சொல்றதுக்காக இல்லை.
நம்ம வித்யா வந்து சொன்னாங்க, எனக்கு வந்து அம்மா அப்பா வந்து நல்ல மனைவியை பார்த்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொன்னாங்க. என்சிஆர்பி ரீசெண்டா ஒரு சர்வே நடந்துச்சு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த காலகட்டத்துல டிலேடு மேரேஜ், லவ் மேரேஜ், இன்டர்காஸ்ட் மேரேஜ் இது வந்து இப்போத்தைய காலகட்டத்துல ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான மெயின் ரீசனா அவங்க சொல்லியிருக்கக்கூடியது பர்சனல் கம்பேட்டபிலிட்டி, தி வேல்யூ அதர் பீப்புள்ஸ் எமோஷன்ஸ். என்னுடைய பார்ட்னர் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் என்ன நினைக்கிறேன், எங்க 2 பேத்துக்குள்ள கம்பேட்டபிலிட்டி இருக்கா? எஸ். அதுக்கப்புறம் நாங்க அடுத்து ப்ரொசீட் பண்றோம். நீங்க அரேஞ்ச் மேரேஜ்ல இன்னொருத்தரை பார்த்து கொடுத்தாலும் நாங்க பழகித்தான் கல்யாணம் பண்ணிப்போமே தவிர, சொல்லிட்டீங்க அப்படின்னு ஐயோ அம்மா சொல்லிட்டாங்க, ஐயோ அப்பா சொல்லிட்டாங்க, ஐயோ சித்தப்பா சொல்லிட்டாங்க அப்படின்னு யாரும் இங்க செய்ய போறது கிடையாது. சோ இது எல்லாமே வந்து மியூச்சுவலா இன்னொருத்தரோட பியர்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய எமோஷன்ஸையும் அவங்களுடைய லைஃபையும் டிசைட் பண்றது. இன்னைக்கு வேல்யூ சிஸ்டம் பாத்தீங்கன்னா கரியரும் அவங்களுடைய தனித்தன்மையும் அவங்களோட அட்டானமி, அவங்க தன்னுடைய சுயமா சிந்திச்சு மூளைய பயன்படுத்தி முடிவெடுக்கும் திறன், அவங்களுடைய செல்ஃப் எக்ஸ்பிரஷன், நான் என்ன நினைக்கிறேன், என் மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, என்ன எண்ணங்கள் இருக்கு, என்னுடைய தேவை என்ன, இதை எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இந்த ஜெனரேஷன் ரெடியா இருக்காங்க. அவங்க இதை எதிர்பார்க்கறாங்க. இந்த ஆப்போசிட் பார்ட்டி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. பட் தேர் இஸ் ஜெனரேஷன் கேப். நம்மளால ஒரு பேரண்ட்ஸாவே எடுத்துக்கிட்டாலும் அந்த பேரண்டால அவங்களுக்கு டைம் ஸ்பேர் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா அப்படின்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒரு சர்வேல 69% ஆஃப் தி ஃபாதர்ஸ் டைரக்டா ஒத்துக்கிட்டு இருக்காங்க, எனக்கு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பெரிய பிரச்சனையா இருக்கு, என்னால என் சில்ட்ரன் கூட டைம் ஸ்பேர் பண்ண முடியல அப்படின்னு 69% ஆஃப் தி ஃபாதர்ஸ் சவுத் இந்தியால எடுத்த ஒரு சர்வேல ஒத்துக்கிட்டு இருக்காங்க, இது எனக்கு பிரச்சனையா தான் இருக்குன்னு. அப்படி ஃபாதர்ஸ் கூட அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னா தேர் எமோஷனல் வெல்பீயிங், தேர் growth கெட்ஸ் பேட்லி அஃபெக்டட். இதை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு 15 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள்னு நம்ம ஒரு சர்வேல எடுத்துக்கிட்டோம்னா 13% ஆஃப் தி குழந்தைங்களுக்கு அவங்க அப்பா கூட இருக்கிறது இல்லைன்னா அவருடைய வேலை சார்பா அவங்க வெளியில போக வேண்டிய அவசியம் ஏற்படுது, கூட இருந்து அந்த குழந்தைங்களை வளர்த்த முடியறது இல்லை. இன்னைக்கு வந்து டிவோர்ஸ் ரேட் ஓரளவுக்கு அதிகமாயிருக்கு அப்படின்றது காமனா நம்ம சமூகத்துல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். 25% ஆஃப் ஃபாதர்ஸ்க்கு மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு விசிட்டிங் பெர்மிஷன் கிடைக்குது. ஒரு 45% ஆஃப் தி பீப்புள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பேலன்ஸ் இல்லாம குழந்தைகள் வந்து தனியா தான் இருக்கக்கூடிய சூழல்ல, தனியா வளரக்கூடிய சூழல்ல இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படியான ஒரு சூழல் இருக்கிற பொழுது நாம வந்து இல்ல நம்ம எல்லாமே இணைஞ்சுதான் இருக்கோம் அப்படின்னு நம்மள நாம ஏமாத்திக்க முடியாது. இந்த கேப் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதும், இந்த கேப்புங்கிறத எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், எப்படி அட்ரஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். முன்னாடி காலகட்டத்துல ஒரு ஜெனரேஷன் கேப் அப்படின்னு சொன்னா நான் ஒரு 20 வருஷம் 25 வருஷத்தை சொல்லலாம். இந்த ஜெனரேஷன் கேப் அப்படிங்கிறது படிப்படியா குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2000ல பிறந்த ஒரு குழந்தைக்கும் இப்போ ஒரு 2017ல பிறந்த ஒரு குழந்தைக்கும் பாத்தீங்கன்னா, அல்லது அதன் பிறகு ஒரு 15 வச்சுக்கோங்களேன், அப்ப பிறந்த ஒரு குழந்தைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளாரே இருக்கிற கம்பேட்டபிலிட்டி ரொம்ப மாற்றம் இருக்கும். ஏன்னா இது ஒரு கன்சியூமரிசம்குள்ளாரே இருக்கும். நம்ம இந்தியா வந்து கன்சியூமரிஸ்டிக் நேஷன். நீங்க இங்க வந்து நான் ஒரு சைக்கிளை வச்சிருந்தேன், முன்னாக்காலத்துல நம்ம சொல்லலாம், நம்ம காலத்திலே கூட சொல்லிக்கலாம், ஒரு சைக்கிளை வச்சுட்டு 15 பேர் இதுல ஓட்டி நாங்க இத்தனை பேர் இந்த ஒருத்த சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லலாம். பட் 70% ஆஃப் தி பாப்புலேஷன் கர்நாடகா சாரி தமிழ்நாடு அண்ட் கேரளால மட்டும் 70% ஆஃப் தி ஃபேமிலி வந்து நியூக்ளியர் ஃபேமிலியா தான் இருக்கு. அப்ப இத்தனை பேரும் சொல்றது என்ன, அந்த ஒருத்த சைக்கிளை வச்சு கத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அந்த 70% அத்தனை பேரும் ஒரு சைக்கிள் வாங்கி ஆகணும். தெர் இஸ் நோ ஷேரிங். அம்மா சொல்லி தரலையா ஷேரிங் அப்படின்னா ஓகே, சொல்லி கொடுத்தாலும் அவங்க ஷேர் பண்ணக்கூடிய பீப்புள் எங்கெங்கயோ சிதறி கிடக்குறாங்க. அப்ப இன்னைக்கு கம்யூனிட்டிங்கிறது ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இல்லாம கம்யூனிட்டிங்கிறது அஃப்கோர்ஸ் மேன் இஸ் அ சோஷியல் அனிமல். கம்யூனிட்டிங்கிறது நம்ம வாழ்ற ஒரு இடத்துக்குள்ளார இருக்கிற வட்டத்துக்குள்ளார மாறுது. அப்ப இது ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளார மாறுது. குடும்பங்களை விட்டு இன்றைய இளைய தலைமுறை அப்படின்றது விலகிதான் இருந்துட்டு இருக்கு. அது கால சூழல் அப்படி மாத்தி கொண்டு வந்திருக்கு. அதை அடாப்ட் பண்ணி அதுக்குள்ளார நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணணும், எப்படி இந்த வாழ்க்கையை கொண்டு போகணும், இல்ல அந்த பசங்களுக்கு எப்படி இன்னும் நல்ல விதமா இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி சிந்திக்க வேண்டிய இடத்துக்கு நம்ம நின்றுட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு இல்லவே இல்லை நான் இந்த இடத்துக்கு எல்லாம் வரல, நம்ம இன்னும் எல்லாரும் ஒன்னாதான் இருக்கோம் அப்படின்னு நம்ம ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கிற சிக்கலை வந்து பெருசு பண்ணும்.
இந்த இடத்துல இருக்கோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அதை கையாள முடியுமே தவிர இல்ல அப்படின்னு நீங்க ஒரு பபுள்குள்ளார இருந்தீங்க அப்படின்னா நம்ம புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதானே தவிர இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா எந்த அளவுக்கு இவங்களை எல்லாத்தையும் தள்ளிட்டு கொண்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது எல்லாமே வந்து நம்மளை இணைக்குதுன்னு சொல்லி நம்ம ஏமாத்திக்கலாம். ஆனா எந்த அளவுக்கு இந்த டிஜிட்டல் மீடியாஸ்னுடைய சோசியல் மீடியாஸ்னுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படிங்கறது நான் தனியா எடுத்து சொல்லி புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளே அது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கும். சோ அப்படியான சூழல் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல நம்ம என்ன செய்யணும் அடுத்து அப்படிங்கறத சிந்திக்க வேண்டிய இடத்துலதான் நம்ம இருக்கமே தவிர இல்ல அப்படின்னு மறுத்தா அது நம்மளையும் நம்மளுடைய குழந்தைகளையும் நம் குடும்பத்தையும் அது பாதிக்கும் அப்படிங்கறத சொல்லி இன்றைய இளைய தலைமுறை குடும்ப உறவுகளிடம் இருந்து விலகிதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்னுடைய வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சுகன்யா. ஒரு சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிறத பயங்கர டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்ன நடக்குது, என்ன தேவை அப்படிங்கிறதையும் சொல்லி ஒரு பபுள்குள்ள இருக்காதீங்க, பபுளை உடைச்சிட்டு வெளியில வாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. சுகன்யா பேசும்போது நான் அப்படி சைமல்டேனியஸா சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் செக் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ஒரு அபார்ட்மெண்ட்ஸ்ல குடியிருக்கேன். அப்போ அபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து நான் அப்படி என்னோட ஃபேமிலி பத்தி கொஞ்சம் சொல்லிடுறேன். நீங்க சைட்ல அப்பப்போ ஒரு 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 பையன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத பார்த்துருப்பீங்க. எனக்கு ஒரு 11 வயசு மகன் இருக்கான். ஸோ நாங்க இருக்கிற இந்த ஒரு 36 வீடுகள் கொண்ட இந்த அபார்ட்மெண்ட்ல கார் பார்க்கிங் பேஸ்மெண்ட்ல இருக்கும். ஸோ இந்த வயசு பசங்களுக்கே உரிய ஆர்வமா ஒரு காரும் எந்த ஊர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ரோட்ல இப்ப ஈரோட்ல நாங்க எங்கேயாவது வெளியில போனாலுமே வந்து இந்த கார் வந்து எந்த ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கு அப்படின்னு நான் குழந்தையா இருக்கும்போது, இல்ல ஒரு ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஈரோட்ல டிஎன் 33, டிஎன் 86, டிஎன் 56ன்னு ரெஜிஸ்டர் ஆன கார்கள் தாண்டி வேற கார்கள்லாம் பெருசா இருக்காது. ஏன்னா வந்து இந்த ஊர் மக்கள் இங்க தான் இருப்பாங்க. அப்படி வெளியிலலாம் போக மாட்டாங்க. அது பழக்கம் இல்ல அந்த மாதிரி. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, குஜராத் கார் எங்க அபார்ட்மெண்ட்குள்ளேயே ஒரு குஜராத் கார் இருக்கு. ஒரு பெங்களூர் கார், ஒரு கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் கார் இருக்கு. எங்க கார்ல 2 ஒண்ணு தெலுங்கானால ரெஜிஸ்டர் பண்ணது, இன்னொன்னு வந்து ஏபில ரெஜிஸ்டர் பண்ணது. தமிழ்நாடுல ரெஜிஸ்டர் பண்ணது இல்ல. இப்போ இத பத்தி இப்படி கொஞ்சம் யோசிக்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த கோவிட் டைம்ல அ வெளியூர்ல இருந்த பசங்க எல்லாம் இந்த அம்மா, அப்பா கூட இருந்த இந்த வொர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் வரும்போது, அம்மா, அப்பா கூட இருக்க வந்த பசங்க நெறைய பேர் ஊருக்கு திரும்பியே போகலையோ? அப்படியே அவங்களோட காரு, பெட்டி, படுக்கை எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து என்னோட சொந்தம் கூடயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இருந்துக்கிட்டாங்களோ? ஆ குடும்ப உறவுகள நம்ம இன்றைய இளைய தலைமுறை வெளிநாடுகள்ல போய் வேலை பார்த்து, வெளியூர்கள்ல போய் வேலை பார்த்த இளைய தலைமுறைகள் கூட, இல்ல அம்மா, அப்பா கூட இருந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தோன்ற மாதிரியான ஒரு ஐடியா இங்க கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள் தான். ஏன்னா எங்க வீட்ல இருக்கிற 2 காரும் வெளியூர்ல ரெஜிஸ்டர் ஆயி, நான் வெளிநாட்ல வாழ்ந்து, இல்ல எனக்கு ஈரோடு வேணும், எங்க அப்பா, அம்மா வேணும், என்னோட சொந்தம் வேணும் அப்படின்னு நினைச்சு தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கும்போதே, அப்படி போன வாரம் ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தபோது, அங்க என்னோட கசின்ஸ் குரூப் எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். அப்போ வந்து இந்த கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப் போலாம். வி ஆர் நாட் கெட்டிங் டூ மீட். எங்கள வந்து நம்ம அதிகமா சந்திச்சுக்கிறது இல்ல. அதனால வந்து நம்ம கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபேமிலியா ஒரு ட்ரிப் போலாம். அப்படிங்கிற யோசனை சமீப காலங்கள்ல தான் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படின்னும் தோணுச்சு. ஆமா, சமீப காலங்கள்ல தானே இல்லன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தானே டூர் போவோம். என்னைக்காவது கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து டூர் போலான்னு யோசிச்சிருக்கோமா? இல்லையே! அ அப்படின்னு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே, அப்படியே அங்க வந்து ஒரு டிஜே போட்டாங்க. அந்த டிஜேல இந்த பசங்கள்லாம் சேர்ந்து ஆட போனாங்க. அவங்க ஆட போகும்போதே, கூட அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அத்தை, மாமான்னு எல்லா உறவுகளும் சேர்ந்து அந்த டிஜேல என்ன பாட்டு போட்டாலும் அவங்களுக்கு ஆட வரும், ஆட வராது, ஆ ஆட பிடிக்கும், ஆட பிடிக்காது அப்படின்லாம் இல்லாம, எல்லாரும் சேர்ந்து ஒரு கோலாகலத்த அந்த இடத்துல செலிப்ரேட் பண்றத, இன்றைய ஈரோட்டின் சூழல்ல கூட நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல இந்த பசங்கள்லாம் வந்து எல்லாரையும் சேர்த்து இணைச்சு அப்படி கூடி நிக்கிறதுக்கு விரும்பிட்டே இருக்காங்களோ?
அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து என்னால மறுக்கவே முடியல. நேத்து நானும் என்னோட தம்பியும் பேசிட்டு இருந்தோம். என்னோட தம்பிக்கும் எனக்கும் ஒரு 5 வருடங்கள் வித்தியாசம். அப்போ வந்து என் பையன் என் மடியில உட்கார்ந்திருந்தான். அப்ப என் பையன நான் இப்படி ஹக் பண்ணிட்டே, அம் ஒரு கிஸ் பண்ணிட்டு, ஒரு முத்தம் குடுத்துட்டு நான் சொல்லிட்டேன், என் பையனுக்கு 11 வயசு ஆகுது. அப்ப என் தம்பி திட்டினா, "இன்னும் பையன தூக்கி மடியில உட்கார வச்சு முத்தம் குடுத்துட்டு இருக்கியே!" அப்படின்னு கேட்டான். அப்ப நான் அவன்கிட்ட ஒரு 2 நிமிஷம் யோசிச்சுட்டு தான் கேட்டேன், "சாமி உனக்கு அம்மா முத்தம் குடுத்து ஞாபகம் இருக்கா? அம்மா உனக்கு எப்பாவது முத்தம் குடுத்தது உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகமே இல்ல. ஏன்னா நான் வளர்ந்ததுக்கு அப்புறம், என் தம்பி வளர்ந்ததுக்கு அப்புறம், இந்த முத்தம் குடுக்குறது அப்படிங்கிறது நம்மளோட முதல் தலைமுறையினருக்கு இல்லாமலே இருந்ததோ! அ இப்போ இருக்கிற தலைமுறை அப்படிங்கிற தலைமுறைக்கு குடும்பத்த அப்படி இணைச்சு கைக்குள்ள வச்சுக்கிறதுக்கான ஒரு இன்ஹெரண்ட் நீடு உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கா? அப்படிங்கிற கேள்வி, இந்த இடத்துல நான் முதல்ல ஆரம்பிச்ச கேள்விக்கு வரேன். இளைய தலைமுறை அப்படிங்கிறது எந்த வயதை குறிக்கிறது? குடும்பம் அப்படிங்கிறது யாரு? யாரையெல்லாம் நம்ம குடும்பம் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள கொண்டு வரும்? அப்புறம் இது வந்து இணைந்திருக்கிறதா? விலகி இருக்கிறதா? இப்ப இந்த 3 காம்போனன்ட்டையுமே நீங்க பேசினத வச்சு, நான் புரிஞ்சுகிட்டத வச்சு ஒரு அலசல். இன்றைய இளைய தலைமுறை அப்படிங்கிறத வந்து, நான் இந்த லேட் மில்லீனியல்ஸையும், ஆல்ஃபாக்கு முன்னாடி இருக்கிறவங்களையும் இப்போ பீட்டா வந்துட்டாங்க. ஜெனரேஷன் பீட்டா வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடியத்த தலைமுறையையும், மில்லேனியலோட லாஸ்ட்டையும் வச்சுக்கிறேன். ஏன்னா மில்லேனியலோட லாஸ்ட் அப்படிங்கிறது ஒரு 35, 30 வயது அந்த கேட்டகரி. ஸோ 30 வயசுக்கு கீழ மேல இருக்கிறவங்கள தான் நம்ம இளைய தலைமுறைன்னு சேர்த்திக்க முடியாது. ஆனா 30 வயது அப்படிங்கிறது வந்து அந்த பார்டர்ல நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 30 வயதுல இருக்கிறவங்களோட ஃபேமிலி டைனமிக்ஸ நாம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான நீட் இருக்கு. அதுக்கு முன்னாடியத்த தலைமுறை பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா, அ அங்க ஒரு குடும்பத்துக்கான ஒரு செட்டப் இருந்தது. அந்த குடும்பத்துக்குள்ள வந்து ஒரு தொழில் இருந்தது. காலங்காலமா அந்த தொழில செஞ்சுட்டு வந்த அப்பா, மகனுக்கு சொல்லிக் குடுத்தாங்க. வீடுகளுக்குள்ள ஒரு முறை. அத மட்டும் கத்துக்கிட்டாலே போதும். அந்த குடும்பம் வந்து அப்படி தொன்று தொட்டு, தொன்று தொட்டு, தொன்று தொட்டு ஒரு ஒரு ஃபோக்கஸ்லயே அப்படி அந்த அந்த ஒரு ஒரு ரவுண்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா, இந்த மில்லேனியல் கிட்ஸுக்கும் ஜென் ஆம் அ ஜென்எக்ஸ், ஜென்ஸி அப்படின்னு சொல்ற அந்த 2010, 2009 அந்த காலகட்டத்தில இருந்து பிறந்த குழந்தைகளுக்கு, அந்த காலகட்டத்தில வளர்ந்த குழந்தைகளுக்கு 2000 கிட்ஸ்ன்னு சொல்றவங்களுக்கு வந்து உலகம் ரொம்ப பெருசாயிருச்சு. அவங்களோட தேவைகள் ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு. இந்த அம்மா, அப்பாவோட குலத்தொழில்கள், ஃபேமிலி பிசினஸ் அந்த மாதிரியான ஃபோக்கஸ் எல்லாம் மாறி, வீட்ட விட்டு போக வேண்டிய சூழல். படிக்கிறதுக்கு, வேலைக்கு, ஆ தொழிலுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாயிண்ட்ல வீட்ட விட்டு நெகிழ்ந்து போக வேண்டிய ஒரு சூழலுக்குள்ள அவங்க தள்ளப்பட்டாங்க. சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி இருந்தது. அப்ப அவங்க அதுக்கு தேவையான விதங்கள்ல அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கான நீடும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா வந்தது. அதுல யாரெல்லாம் அடாப்ட் பண்ணிக்கலையோ, அவங்க சர்வைவ் ஆகல அப்படிங்கிற மாதிரி தான் ஆக்சுவலா இருந்திருக்கு. அப்போ இந்த சூழலுக்கு தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்ட பசங்க வந்து விலகி விலகி தான் போனாங்க பிசிக்கலா. ஆமா. தேவைக்கு ஏத்த மாதிரி அவங்களோட நீட்ஸ அவங்களே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கவும் பழகிக்கிட்டாங்க. ஆமா, அம்மா சமையல சாப்பிட்டுட்டே இருந்த பசங்க இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இருந்தா போதும், சாண்ட்விச் இருந்தா போதும் அப்படின்னு நகர்ந்து போன காலங்கள் வரதான் செஞ்சுச்சு. ஏன்னா, அது தேவையின் காரணமாக இருந்தது. அதுக்காக அம்மாவோட புளிக்குழம்புக்கு மதிப்பு இல்லாம இல்ல. ஏன்னா, இன்னைக்கும் யாராவது அமெரிக்காவுக்கு போனாங்கன்னா, வத்த குழம்ப டப்பால கட்டி ஃப்ளைட்ல எங்கேயாவது இங்கேருந்து பெங்களூருக்கு அனுப்பி, பெங்களூர்ல இருந்து ஃப்ளைட் இன்னைக்கும் ஏறதான் செய்யுது. அத நம்ம பார்க்க தான் செய்றோம். அப்போ தேவைகளும், சூழல்களும் நம்மளோட குடும்ப உறவுகள்ல இருந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல விலக்கி, விலக்கி வச்சிருக்கு. ஆனாலும் நம்மளோட ஆழ்மனம் அதுல அப்படி இணைஞ்சுக்க தான் தோணுது. அப்போ இது ஒரு கரெக்ட்டான ஒரு பேலன்ஸ். இதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஆப்ட்டான எக்ஸாம்பிள் எனக்கு இப்படி பேசிட்டே இருக்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்ப நான் பேசிட்டு இருக்க இந்த வீடியோ கால் ஆரம்பிக்கும்போது, இந்த ஹெட்ஃபோன்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஹெட்ஃபோன்ஸ் என்னோடது இல்ல. ஏன்னா என்னோட வேலைக்கும், என்னோட ப்ரொஃபைலுக்கும் வந்து இது தேவையில்ல. என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஐடில வொர்க் பண்றவரு. அப்போ அவரு வந்து ரெகுலரா யூஸ் பண்ற இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு. இதுல இந்த வீடியோ லேப்டாப்ல வந்து வீடியோ அ
கேமராவை எனக்கு எங்க ஆன் பண்ணணும்னு தெரியல. 5 மணிக்கு 2 நிமிஷம் இருக்கிறதுக்கு முன்னாடி என்னோட பையன கூப்பிட்டேன். குடுகுடுன்னு ஓடி வந்து ஆன் பண்ணி குடுத்துட்டு போனான். அப்ப குடும்ப உறவுகள் வந்து எனக்கு இத செய்யறதுக்கு தேவையா இருந்தாலும், இந்த ஹெட்ஃபோன்ஸ போட்டுட்டு தான் நான் இந்த 1 1/2 மணி நேரம் இந்த இந்த பட்டிமன்றத்த நான் பேசுறேன். ஏன்னா, இத நான் போடாம இருந்தேன்னா, இது என்ன சுத்தி இருக்கிற ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற என்னோட பையன், அடுத்த ரூம்ல ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிற என்னோட ஹஸ்பண்ட், எல்லாரையுமே இது டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ எவ்வளவு இணைந்து இருக்கணும், எவ்வளவு விலகி இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிற அந்த மெல்லிய கோடு ரொம்ப ரொம்ப முக்கியமே தவிர, இணைந்தே இருக்க வேண்டும், விலகியே இருக்க வேண்டும் அப்படிங்கிற 2 ஆக்ஸிமோரன்ஸ் 2 எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்ஸ் இன்றைய காலகட்டத்துல, இன்றைய குழந்தைகளுக்கு, இன்றைய இளம் தலைமுறையினருக்கு இல்லை. இந்த கரெக்ட்டான லைன நம்ம ஸ்ட்ரைக் பண்ண வேண்டிய நீட்ல மட்டும் தான் இருக்கோம். அத நம்ம கரெக்ட்டா புரிஞ்சுக்க வேண்டிய தேவை தான் இன்றைய இளைய தலைமுறைக்கு இருக்கிறது. அதனால திஸ் ஆர் தட் இல்ல. இட் இஸ் போத் அண்ட் இட் இஸ் எய்தர் ஆர் இட் இஸ் நெவர் நெய்தர் நார் நாட். அப்படிங்கிற முடிவுதான் இன்றைய நடுவரின் தீர்ப்பாய் என்னுடைய விளக்கமாக இந்த தலைப்புக்கு இருக்கிறது. இத்தகைய ஒரு சிறந்த வாய்ப்பை எனக்கு அளித்த வாசலுக்கு மிகவும் நன்றிகள். இதுல ரொம்ப ரொம்ப அழகா பேசின அனைத்து பேச்சாளர்களுக்கும், கன்னி பேச்சாளர்களுக்கு முக்கியமாக, மற்றும் இவங்கள ரொம்ப அழகா இணைந்து வழிநடத்தின லோகேஸ்வரி மற்றும் சுகன்யா இருவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகா தொகுத்து வழங்கின மகேஸ்வரி அக்கா, ஒருங்கிணைத்த வீணா அக்கா மற்றும் இன்று இணைந்திருக்கும் அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும், பார்க்க வந்திருக்கிற நண்பர்களுக்கும் எனது நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி மது கார்த்திக். தலைப்பும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ரொம்ப அவசியமான தலைப்பாகவும் இருந்தது. அதே சமயம் நான் பேசுறது கேக்குதா? அக்கா கேக்குது. ரொம்ப அவசியமான தலைப்பு. ஏன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டங்கள்ல ஏதோ ஒரு 2 தலைமுறையும் வந்து எங்கெங்கயோ விலகி நிக்கிற மாதிரியும், பிரிந்தே இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்ம அப்படிதான் உணர்றோம் அப்படின்னு நம்ம நினைக்கிற இடத்துல, அதுவும் ஜென்சி கொஞ்சம் பேசினாலே நல்லா இருக்கும். ஜென்சி உறவுகளை பத்தி பேசுறது வந்து ரொம்ப ஒரு மாதிரி சுவாரஸ்யமா கொண்டு போனாங்க. அதுக்கு நாம ஒரு மில்லேனியா இருந்த அந்த பிள்ளைகளுடைய வார்த்தைகளை கேட்கிறப்போ, ஏய் நம்ம இப்படியாடா இருக்கோம் அப்படின்னு நம்மளே வந்து கொஞ்சம் சுயபரி சோதனை செய்யக்கூடிய இடமும் இருந்தது. அந்த விதத்துல வந்து ரொம்ப அழகா இருந்தது. அந்த ஜென்சி வந்து அவங்க பேசுறத வந்து நாம கேட்கறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு. முதல் வாய்ப்பை வந்து மிகச்சிறப்பாக பயன்படுத்தி அந்த ஹெசிடேஷன்ஸ் இருந்தா கூட, சில இடங்கள்ல அந்த நுவான்சஸ் இருந்தா கூட, எந்த இடத்துலயும் ரொம்ப குறை சொல்ற அளவுக்கெல்லாம் யாருமே இல்ல. ரொம்ப நல்லாவே அவங்களுடைய வாதங்களை வந்து எடுத்து வச்சாங்க. எதிர்வாதத்துல ஆரம்பிச்சு தன்னுடைய வாதத்துக்கு பின்னால வந்தது வந்து அந்த அந்த ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் நல்லாவே இருந்தது பேச்சாளர்களுக்கு. அப்புறம் கேள்விகளால தொலைக்கக்கூடிய அந்த பெரியவர்கள் துவைச்செடுக்கிறது ஒரு அணி அப்படின்னா, இல்ல நாங்கெல்லாம் இணைஞ்சுதான் இருக்கோம். நாங்க வந்து அந்த முக்கியத்துவத்தை வச்சுட்டு தான் இருக்கோம். நாங்க எங்களுடைய இணைப்பு அப்படிங்கிறது நீங்க குடுக்குற ஸ்ட்ரக்சர்ல இல்ல. நாங்க வேற மாதிரி இணைஞ்சிருக்கோம்னு சொன்ன இன்னொரு அணி ஆகட்டும். 2 பேருமே ரொம்ப அழகாக அவங்களுடைய வாதத்தை முன் வச்சிருக்காங்க. அணித்தலைவர்கள் பட்டாசுன்னு சொல்லணும். ஒரு அணி வந்து அது இமோஷனலா, லோகேஸ்வரி வந்து அது இமோஷனலா ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா, சுகன்யா வந்து அதை வந்து பாயிண்ட்ஸா ரொம்ப லாஜிக்கலா அதை வந்து கொண்டு போறாங்க. இருவருமே வந்து ஆமால்ல அவங்க பேசும்பொழுது ஆமா சரிதான் தோணுச்சு. இவங்க பேசுறப்ப ஆமால இப்படிதானே இருக்கும் அப்படின்னு. அப்ப இருவருமே சரிக்கு சரி அவங்களுடைய வாதத்தை மிகச்சரியாக எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய அணியினுடைய வாதத்தையும் முன் வச்சதோட மட்டும் இல்லாம, நாம எப்படி நடந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கறதையும் சரி, அதுக்கு சயின்டிபிக்கலாவும் இமோஷனலாவும் 2 பேருமே சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப இந்த டிஃபரன்சியேஷன் சொல்ற மாதிரி, இதுனா அப்படியா ஆமா அப்படி இப்படிதான் அப்படி அழகாக கொண்டு போனது வந்து எதேர்ச்சியாக அமைந்தது. ரொம்ப நல்லா இருந்தது.
அதாவது எந்த இடத்துல அழுத்தமா மாறுது, எந்த இடத்துல அது பொறுப்பா பாக்குறாங்கன்னு லோகேஸ்வரி ரொம்ப அழகா சொன்னாங்க. நீங்க அழுத்தம்னு நினைக்கிற இடங்கள்லாம் அவங்களுக்கு பொறுப்பா இருக்கு. நீங்க பொறுப்புன்னு நினைக்கிறதெல்லாம் அவங்க பொறுப்பா தான் எடுத்துட்டு இருக்காங்க. எதையுமே அழுத்தமா எடுக்கல அப்படின்னு அவங்க சொன்னது ரொம்ப அழகாக பேசிருந்தது. ஒரு தந்தையாக மாறும் பொழுதுதான் ஒரு தந்தைக்கு அதனுடைய இது தெரியுது. ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் தான் தாயினுடைய வழிகள் எனக்கு தெரியுது அப்படின்னு அவங்க சொன்னது ரொம்ப அழகாக இருந்தது. சுகன்யா வந்து வெரி லாஜிக்கல், வெரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட விஷயங்கள் சொன்னாங்க. அப்ப நாம வந்து நம்ம புரிந்து கொள்ளுற விதத்துலதான் மாறி இருக்கு, சூழ்நிலைகள் தான் மாறி இருக்குன்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஸோ 2 பேருமே அவ்வளவு ஈக்குவலா கம்பீட் பண்ணாங்கன்னு சொல்லணும். நிறைவாக நம்மளுடைய நடுவர் அவங்க முன்வைத்த விதங்கள் எல்லாருடைய இதையும் கன்சாலிடேட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த மெல்லிய கோடு அப்படிங்கிறது. உண்மையாலுமே அந்த மெல்லிய கோடு தான் வந்து எந்த இடத்துல நாம ஒண்ணுபட்டு இருக்கோம், எந்த இடத்துல அந்த கோடு ரொம்ப மெலிசா இருக்கு, எந்த இடத்துல அந்த கோடு ரொம்ப திக்கா மாறுது, எந்த இடம் நம்மள ரொம்ப வேற்றுமைப்படுத்தி இருக்கு, எந்த இடம் எந்த இடத்துல நம்ம ஒற்றுமையா இருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னது வந்து மிகச்சரியாக அமைந்திருந்தது. ஏன்னா அந்த கோடுகள் தெரியாம தான் வந்து நம்ம பிரிஞ்சிருக்கோம் நம்ம பேசிட்டு இருக்கோம். இல்ல இணைஞ்சிருக்கிறது எங்க அப்படிங்கிறதும் அவங்க சொன்னாங்க. அந்த விதத்துல ஒரு ஒரு இன்னைக்கு பேசின எல்லாருமே தன்னுடைய ஆளுமையை ஒரு விதத்துல இந்த மன்றத்துல அவங்க வந்து வெளிப்படுத்தினது மிக மிக சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்கு. இந்த பட்டிமன்றத்தில் பேசிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஒரு மிகச்சிறந்த ஞாயிறு மாலைன்னு சொல்லலாம். எந்த வித யார் பேசுனா கேட்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியதுல இந்த மில்லேனியலும் ஜென்சி 2 பேருமே பேசுனது வந்து ரொம்ப அழகா இருந்தது. இதுக்கு ரொம்ப காரணம், இதுக்கு முக்கிய காரணம்னு நான் நினைக்கிறது அந்த தலைப்பு. சர்வசாதாரணமா வாசனை ஒரு தலைப்பு எடுத்துட மாட்டாங்க. அப்படி ஒரு தலைப்பை வந்து ரொம்ப யோசிச்சு அவசியமான தலைப்பாக மட்டுமே, ஏன்னா எல்லாமே பட்டிமன்றம் அப்படின்னாவே ரொம்ப சிரிச்சுக்கிட்டு ஜாலியா போகணும்னு வந்து என்னைக்கும் வாசல் நினைக்காது. அந்த லைன்லயே இன்னைக்கு மாணவர்களும் வந்து இணைந்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சோ இந்த தலைப்புக்கும் இந்த பட்டிமன்றத்தை ஆர்கனைஸ் செய்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நிறைவாக ஒரு ஃபார்மல் நன்றியை சொல்வதற்காக பிரதீபா அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாலை இனிய மாலை. புதுமைக்கும் முற்போக்குக்கும் வாழ்வியல் பயிற்சிகளுக்கும் நல்லதொரு மேடை தரும் ஈரோடு வாசலில் இன்றைய நிகழ்வு ஒரு மைல்கல். இளைய தலைமுறை குடும்ப உறவுகளுடன் இணைந்து இருக்கிறதா, விலகி இருக்கிறதா என்ற பட்டிமன்றம் முதன்முறையாக இளம் வாசல் உறுப்பினர்களுடன் சிறப்புடன் நடைபெற்றது. சிறந்த வார்த்தை தேர்வுகள், கருத்துக்களை வெளிப்படுத்திய விதம், ஆணித்தரமான குரல்கள் என்று அனைத்திலும் இன்று இளம் வாசல் பெண்கள் மட்டுமல்லாது வாசல் மகளிரும் தன்னை அருமையாக நிரூபித்துள்ளார்கள். உலக நடப்பில் விசாலமான பார்வை, அதன் மூலம் சமகால உதாரணங்களுடன் ஆழமான அழுத்தமான கருத்துக்கள் என்று இன்றைய இளம் வாசல் பெண்கள் சிறப்பான முன்னுதாரணம். இவர்களிடம் கற்றுக்கொள்வது ஏராளம். ஸ்பெஷல் மென்ஷன் டு த வே டு கோ கேர்ள்ஸ். இந்த அருமையான நிகழ்வை இன்று ஒருங்கிணைத்த ஈரோடு வாசல் குழுவினர்களுக்கும் ஸ்ரீ வாசவி கல்லூரி மற்றும் கொங்கு கலை அறிவியல் கல்லூரி ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் பட்டிமன்றத்தில் சகலமும் அலசி ஆராய்ந்து தீர்ப்பளித்த நடுவர், பங்கேற்ற அணித்தலைவிகள், இளம் வாசல் பேச்சாளர்கள் மற்றும் கலந்து கொண்ட நண்பர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.